ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சென்ட்ரல் ஸ்கீம்ஸ், அதாவது 2014 2026 இப்போ வரை பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்ட லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம்ஸ் பற்றின தகவல் தான் பார்க்க போறோம். ஸோ இது டோட்டலாகவே வந்து பிஐக்யூ, அதாவது டிஎன்பிசி சைடில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட அந்த முந்தைய ஆண்டு கேள்விகளை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டாபிக்ல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல ரிலீஸ் பண்ண அந்த ஸ்கீம் சார்ந்த டாபிக்ல எப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதை சார்ந்த ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோன்றது இருக்க போகுது. ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுல இருந்து நமக்கு என்ன கண்டென்ட்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எடுத்துக்கிட்டா அது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க, யாரால லான்ச் பண்ணப்படுது, எந்த மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணப்பட்டிருக்கு, இதோட டார்கெட் என்ன, பெனிஃபிஷியர்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் எந்த பேர்ல இயங்கி கொண்டு இருந்தது, இந்த தகவலே போதுமானதா இருக்கும். இதை தாண்டி டீப்பா வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல படிக்க தேவையில்ல, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ல டீப்பா படிச்சுதான் ஆகணும். ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல நம்ம வந்து அந்த ஸ்கீம்னா என்னன்னு தெரிஞ்சாலே நம்ம வந்து முக்காவாசி ஆன்சர் பண்ணிடலாம், அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ராவா அந்த பெனிஃபிஷியர்ஸ் யாரு, தென் பாத்தீங்கன்னா இதோட டார்கெட் இயர் என்ன, எப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, இது போன்ற தகவலை நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டா ஈஸியாவே நம்ம வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் சார்ந்த கேள்விகளை அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த வகையில அதை சார்ந்த எப்படி வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணணும், இதோட கீ வேர்ட்ஸ் மீனிங்லாம் என்ன, பேசிக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நம்ம வந்து மார்க் கம்மியாகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு எல்லாமே ஹிந்தி டேர்ம்ஸ்ல இருக்கனா நமக்கு மேக்ஸிமம் புரியாது, இது என்ன ஸ்கீம், எதை சார்ந்த ஒரு ஸ்கீம் சொல்லிட்டு புரியாது. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தி ஸ்கீம்ஸ்ல இருக்கனால அந்த இந்தி வேர்டுக்கு கரெக்டான மீனிங் நமக்கு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கீம் எதுக்கான ஸ்கீம் சொல்லி நம்ம ஒரு ஐடியா வந்துடும். அந்த ஐடியாவை வச்சு நம்ம வந்து கொஸ்டின் எலிமினேட் பண்ணி நம்ம ஈஸியா அந்த ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த இந்தி வேர்டோட மீனிங்ன்றது ரொம்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான இந்தி டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து கேதர் அப் பண்ணி அது ஒரு ஷெடியூலாவே கொடுத்துறோம், ஒரு டேபிளாவே கொடுத்துறோம் வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட. ஸோ நம்ம அந்த ஒரு வேர்டை நம்ம மக்கப் பண்ணிட்டாலே போதும். ஒரு 65 வேர்ட்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த 65 வார்த்தைகளை வந்து இந்தி வார்த்தைகளுக்கான அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த ஸ்கீம்ல கண்டிப்பா அந்த டேர்ம் நம்ம கொடுத்திருக்க டேர்ம் இருக்கும். அந்த டேர்மை பார்த்துட்டோன்னே ஓ கிசானா ஃபார்மர், அப்போ வந்து ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு ஈஸியா கெஸ் பண்ணி ஆப்ஷனை பார்த்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணி அதுக்கான கொஸ்டினை நம்ம ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு பிஐக்கு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் போகும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீனிங் செஷன். ஓகேங்களா? ஸோ இந்தி வேர்டோட மீனிங் அந்த டேபிள் எக்ஸ்பிளனேஷன் போகும். அதுக்கப்புறம் நம்ம வரிசையா 2014 2026 வரைக்கும் கால வரிசைப்படி லைனா வந்து நம்ம என்னென்ன ஸ்கீம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நம்ம உள்ள டீட்டெயிலா பாத்துறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நீங்கள் எப்படி அதுக்கணும்னா இந்த ஒரு வீடியோ செஷன் வந்து டோட்டலாக வந்து ஒரு கான்செப்ட் வைஸாக என்ன ஸ்கீம் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த ஒரு செஷன் முடிஞ்சோடனே நம்ம இதுக்கான பிடிஎஃப் நம்மளோட விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரீ மெட்டீரியல் என்ற ஃபோல்டர்லேயே அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஆக்சஸ் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ரிவைஸ் பண்ணிட்டாலே போதும். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த கேள்வி, அதாவது இந்த ஸ்கீம்ஸ்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலுமே நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து எல்லா ஸ்கீம்ஸுமே கவர் பண்ணியாச்சு. இதை தாண்டி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் போதுமான பிடிஎஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிசி இதுக்கு முன்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மாடல் என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ வேர்ட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஹிந்தி வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். அண்ட் தென் வரிசையாக நம்ம வந்து ஒரு 74 ஸ்கீம்ஸ் கிட்ட இருப்பா. 2014 2026 வரை இப்போ வரை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு 74 ஸ்கீம்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம வந்து வரிசையாக கால வரிசை படி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து டிஎன்பிசி அனாலிசிஸ் பண்ணிடலாம். பிஐக்கு எப்படி கேட்டிருக்காங்க பர்டிகுலரா இந்த ஒரு சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் டாபிக்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்ரேஷ்டா ஸ்கீம், ஸ்ரேஷ்டா திட்டம் எந்த ஒரு அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய திட்டம் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ டேரக்ட் இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்ல கேட்கப்படுற ஒரு கொஸ்டின். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு திட்டமா இந்த ஒரு திட்டத்தை பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு which of the following statement are true about women empowerment and பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்களின் மேம்பாட்டிற்காக எந்தெந்த திட்டங்கள்லாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது முத்ரா திட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. முத்ரா திட்டம் பெரும்பாலும் பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு கொடுக்கப்படுற ஒரு திட்டம் இல்லையா, முத்ரா திட்டம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா திட்டம். ஓகேங்களா? இந்த உஜ்வாலா திட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான ஒரு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷி சிஞ்சாய் சொல்றாங்க இல்லையா, அந்த கிருஷின்றது பாத்தீங்கன்னா விவசாய நிலம், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, சிஞ்சாய்னா இரிகேஷன் இதோட மீனிங். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம், பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் கிடையாது. ஸோ ஈஸியா வந்து அந்த வேர்டை பார்த்து நீங்க வந்து இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில தான் இந்த ஒரு கொஸ்டினை ஈஸியா அப்ரோச் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது 1 and 3 ஆன்சர் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்க. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் வைஸா கேட்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிகார்டிங் டு த ஸ்வமித்வா ஸ்கீம், அதாவது ஸ்வமித்வா திட்டம் தொடர்பான அறிக்கையை கவனியுங்கள் சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே என்னென்ன முக்கியமான டார்கெட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு இது எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சர் 1 and 2 சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். எய்ம் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு அப்டேட் rural land records, providing a record of rights to village household and issue property cards. ஓகேங்களா? ஸோ
கிராமப்புற நில பதிவேடுகளை புதுப்பித்தல், கிராமப்புற குடும்பங்களுக்கு உரிமை பதிவேடு வழங்குதல் மற்றும் சொத்து அட்டைகள் வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்வமித்வா திட்டம் சென்ட்ரல் ஸ்கீம் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அதாவது ஸ்வமித்வா என்பது பஞ்சாயத்து ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசு திட்டமாகும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இது 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட். ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. RS ஒன்லைனரா டைரக்டா கேட்டுருவாங்க. அதாவது which among the following schemes is a central sector scheme for comprehensive rehabilitation for welfare of transgender person. அதாவது பின்வரும் திட்டங்களில் திருநங்கைகளின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த மறுவாழ்விற்கான மத்திய அரசு திட்டம் எதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஸ்மைல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ பர்டிகுலர் கேட்டகரியை கொடுத்துட்டு இந்த ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ்க்கான திட்டம் எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைனரா டைரக்ட் கொஸ்டினா கேட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஸ்மைல்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அடுத்த கட்டமா அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்ட இயர் கேட்பாங்க. பிளேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல கேட்கறது ரொம்பவே அரிது. ஸோ இயர் வந்து கேட்பாங்க. ஸோ இயர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆயுத்மான் பாரத் திட்டம். ஓகேங்களா, ஸோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான், சுகாதாரத்துறையால் அமைச்சகத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஸோ இந்த ஒரு திட்டம் இந்த வருடம் அமல்படுத்தப்படுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு டைரக்டா கேட்டிருக்காங்க பிஏக்குள்ள. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 2018 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு டைப் ஸ்கூல தான் நமக்கு மாடல் ஸ்கூல தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சார்ந்த கேள்விகள் எடுத்து நமக்கு வரப்போகுது. ஸோ இதை நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாவே வந்து எதை படிக்கணும் எதை எலிமினேட் பண்ணணும் நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இதன் மூலமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த கேள்விகளை ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல ஃபுல்லாவே ஹிந்தி வேர்ட்ஸா இருக்கும். ஓகேங்களா, ஹிந்தி வேர்ட்ஸ்க்கான மீனிங் எக்ஸாக்ட் மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா வந்து அந்த ஸ்கீம் எதற்கான ஸ்கீம் எந்த துறைக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஈஸியா வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்தி டேர்ம்ஸுமே நம்ம கொடுத்துருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆத்யோதிக் என்ற ஒரு இந்தி வார்த்தையோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் தொழில்துறைன்னு சொல்லிட்டு பார்க்கறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அன்னதாத்தா. ஸோ அன்னதாதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த அன்னதாத்தாவோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபுட், அதாவது உணவுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா அந்தியோதயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அம்ப்ளிஃப்மெண்ட் ஆஃப் வீக்கர் செக்ஷன், பலவீனமான பிரிவினரின் மேம்பாடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது ஆசாதி என்ற வார்த்தையோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மெடிசன், ஹெர்பல், மருத்துவ மூலிகை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும் நம்மளுக்கு அவிஷ்கார் சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ அவிஷ்கார் என்னதுன்னா ரிசர்ச், ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆவாஸ் மன்சில். ஓகேங்களா, ஸோ ஆவாஸ் சொல்லிட்டு சொல்லிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம வந்து காமெடியில கூட பார்த்துப்போம், ஒரு விவேக் காமெடியில ஆவாஸ் அஞ்சிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நாய்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு. ஸோ ஆவாஸ்னால் வந்து நம்மளுக்கு என்னன்னா வீடு, ஆவாஸ்னாலும் வீடு தான், மன்சில்னாலும் வீடு தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பல் சிஷு. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து குறிக்கிற வார்த்தை எதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சைல்டு. ஓகேங்களா, சைல்டு தமிழ்ல கூட நம்ம சிசுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சில ஊர்கள்லாம் குழந்தைய சிசுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிசு, பால். ஓகேங்களா, ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பேட்டி லட்கி. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள் சைல்டு, குறிப்பாக பெண் குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு பிஜிலி யோஜனா சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்த பிஜிலின்ற வேர்டு வந்தாலே அந்த திட்டம் கண்டிப்பா மின்சாரத்துறை சார்ந்த ஒரு திட்டம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு இதுக்கான மீனிங்கா இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பீமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பீமா என்ற வார்த்தை எங்க வந்துட்டாலுமே அந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பீட்டு திட்டம், மத்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற ஒரு காப்பீட்டு திட்டம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு புச்சல். ஓகேங்களா, ஸோ புச்சல் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தம் அதோட மீனிங் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அபோர்ட்னா உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னா வந்து பாத்தீங்கன்னா வெல்த், செல்வம். ஜன்தன் யோஜனா சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. தன்னானது செல்வம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தரோகரோட மீனிங் என்னப்பா, தரோகர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெரிட்டேஜ். ஓகேங்களா, ஸோ பாரம்பரியம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏக்தாவோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட்டினானது ஒற்றுமை. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபசல்னானது பயிர்னா வந்து பயிர், கிராப், அறுவடை எல்லாத்தையும் குறிக்கிற வார்த்தை தான் நம்மளுக்கு என்னது ஃபசல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கிராம்ன்ற பேர் தமிழ் வேர்ட்ல இருக்கு இல்லையா, கிராமம் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிராம்னா வந்து வில்லேஜ்னானது வில்லேஜ் தமிழ்ல வந்து கிராமம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹனர்னா வந்து பாத்தீங்கன்னா திறமை, ஸ்கில் ஆர் டேலண்ட் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜல் சக்தி மிஷன் சொல்லிட்டு ஜல் சக்தி மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீர்வளத்துறை அமைச்சகம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஜல் சக்தின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஜல்லோட மீனிங் என்னது தண்ணீர், வாட்டர். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜன்னுனா என்னதுப்பா, ஜன்னுனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மக்கள் ஜனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழ்ல ஜனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஜனம், ஜனநாயகன், ஜனம்னா அது
மக்களை குறிக்கிறது ஜன் என்ற வார்த்தை. ஜன் என்ற வார்த்தைக்கான மீனிங் என்ன பாத்தீங்கன்னா பீப்புள்னா மக்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜன்சாத்தியாவோட மீனிங் என்னது ட்ரைப், பழங்குடின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜனனி என்ற பொருளுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மதர், அம்மான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஜோதி அல்லது உஜாலா, இது ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டை தான் குறிக்குது. ஓகேங்களா. லைட், ஓகேங்களா, ஒளியை தான் குறிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கல்யாண், ஓகேங்களா. ஸோ கல்யாண் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் அல்லது நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் குறிக்கிறது அந்த கல்யாண் என்ற வேர்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கேந்திரான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேந்திரானா என்னதுன்னா கல்வி மையங்கள், சென்டர், இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த கேந்திரா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கனீஜ், ஓகேங்களா. ஸோ கனிமம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல, அது ஏதாவது கனீஜ்னு சொல்லிட்டு ஹிந்தியில சொல்றாங்க. ஸோ கனீஜ் என்ற பொருளுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், ஓகேங்களா. ஸோ கனிமம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேத்னா என்ன சொல்லிட்டு பாக்குறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், விவசாயத்துறைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விவசாயம், நிலம், விவசாயத்துறை எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்து இந்த கேத் என்ற வார்த்தை. சோ கிசான் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிசான் ஸ்கீம்னா என்னது ஃபார்மர், விவசாயிகள் சார்ந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கிஷோரினா வந்து என்னது டீனேஜர்ஸ், பருவ வயதினரை குறிக்கக்கூடிய ஒரு ஹிந்தி வார்த்தை கிஷோரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா கோஷ் அல்லது நிதி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா காசுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. கோஷ்னா காசுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காசு, ஓகேங்களா, காசுனா வந்து நிதி. அப்ப ரெண்டுத்தையும் குறிக்கிறதே நம்மளுக்கு ஃபண்ட், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குறிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கௌஷல், இந்த ஒரு வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கும். கௌஷல்னா வந்து ஸ்கில், திறன்கள், ஓகேங்களா. ஸோ திறன்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் எல்லாத்துக்கும் கௌஷல் என்ற வேர்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கீம்ல வந்துருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து கௌஷல் என்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா ஸ்கில்ஸ், திறன்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கிருஷின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. கிருஷினா அக்ரிகல்ச்சர், விவசாயம், ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா மலா, ஓகேங்களா. ஸோ மலானா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் கனெக்டிவிட்டி, சாலை இணைப்பு பற்றிய திட்டம் வந்து அந்த ஒரு ஸ்கீம்ல மலா என்ற வேர்டு வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்ரித்வானது மற்றும் மதர் தாய்மைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு மத்ஸ்யானது ஃபிஷரி, மீன் வளம், இதை சார்ந்த திட்டங்களை குறிக்கிறது தான் வந்து மத்ஸ்யான்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மித்ரா என்றால் அதோட மீனிங் என்னது ஃப்ரெண்ட், நண்பர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு நரி, மகிழா, ஓகேங்களா. ஸோ நரி என்றால் மகிழா என்றாலும் உமன், பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு இந்தி வார்த்தையை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு பரம்பராகத், ஓகேங்களா. சோ பாரம்பரியம் சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த வேர்ட்ல இருக்கு பாருங்க பாரம்பரியம். சோ பரம்பராகத்னா பாரம்பரியம், ட்ரெடிஷனல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா பரியாதன், ஓகேங்களா. சோ பரியாதன் தான் பாத்தீங்கன்னா டூரிசம், சுற்றுலான்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு இந்தி வார்த்தைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு பிரரணா, இதோட மீனிங் என்னதுப்பா மோட்டிவேஷன், உந்துதல் சொல்லிட்டு பாக்குறோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ரோஸ்கர் என்னது எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சதக்னா சாலைகள், ரோடு. சஹர்கர்னா கோஆபரேஷன், ஒத்துழைப்பு. அது சம்பிரிதி என்னதுப்பா செல்வம், வெல்த்தை குறிக்கக்கூடிய ஒரு ஹிந்தி வேர்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சன்சார்டானது பார்லிமெண்ட் ஆஃப் மெம்பர், ஓகேங்களா. சோ பாராளுமன்ற உறுப்பினரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு என்னது சன்சார்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சர்வானது ஃபார் ஆல், அனைவருக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சரோவர் சொல்லிட்டு சொல்றாங்க. சரோவர் என்னது பாண்ட், குளம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேவா. அடுத்து பாத்தீங்கன்னா சர்வோதயா சர்வமும் உயர வேண்டும், அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல், அனைவரும் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சக்ஷார்தா அதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா லிட்ரஸி, எழுத்தறிவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாத்தீங்கன்னா சக்ஷார்தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஷானது எஜுகேஷன், கல்வின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சிஞ்சாய்னதுப்பா இரிகேஷன், அதாவது பாசனம், நீர் பாசனம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சிஞ்சாய்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சுகம்யானா வந்து பாத்தீங்கன்னா அக்சசபிள், ஈஸிலி அக்சசபிள், ஓகேங்களா. ஸோ அனைவருக்கும் எளிமையாக வந்து அணுகக்கூடிய வகையில் இருப்பதுதான் வந்து சுகம்யான்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு மீனிங் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பார்க்கணும் நம்மளுக்கு சுரக்ஷா வந்து பார்க்கணும் நம்மளுக்கு ப்ரொடக்ஷன், பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சுரக்ஷனா பாதுகாப்பு, நெக்ஸ்ட் அதே சேம் வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கும், ஓகேங்களா. செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்கர்னா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், சுய தொழில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்டியானது ஹெல்த் அல்லது ஆரோக்கியம், ஓகேங்களா. ஸோ அதை குறிக்கிறது அந்த வேர்டு. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்வெச்னா கிளீன், சுத்தமானன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உதேனா வந்து டு ஃப்ளை, பறக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா உத்தியமினா
உத்தியமினானது நம்மளுக்கு ஆண்டர்பிரினர் ஓகேங்களா. ஸோ புதுசா ஒருத்தவங்க உதயமாறாங்க, பிசினஸ்ல புதுசா ஒருத்தவங்க உதயமாறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ உத்தியமினா வந்து ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவர்கள், புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் உத்தியமின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உஜ்வாலா திட்டம் என்னதுப்பா? உஜ்வாலான்ற வேர்டு எதை குறிக்குதுன்னா பிரைட்டர் லைட், பிரகாசிக்கும் ஒளிச்சுடர் சொல்லிட்டு இந்த உஜ்வாலாத்துக்கான மீனிங்கா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா உர்ஜாவோட மீனிங் என்னது? எனர்ஜி, ஆற்றல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து வயசானவர்கள் சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. வயானது எல்டர், பெரியவர்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா விகாஸோட மீனிங் என்னது? நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஓகேங்களா. ஸோ வளர்ச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா விஸ்வகர்மான்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிரியேட்டர், படைப்பாளிகள், கைவினை கலைஞர்கள் எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் விஸ்வகர்மா ஓகேங்களா. ஸோ அடுத்து லாஸ்டா வந்து யோஜனா அந்த எல்லா ஸ்கீம்ஸ்க்கு பக்கத்துலயும் யோஜனான்ற ஒரு வேர்டு இருக்கும் ஓகேங்களா. அந்த யோஜனான்ற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா பிளான், அதாவது திட்டம், ஸ்கீம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் யோஜனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஃபைனலா வந்து வயானா வந்து வயதானவர்கள், யுவானா வந்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ யுவானா வந்து யூத்னா இளைஞர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு 66 வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இதான் வந்து ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மக் பண்ணுங்க, நல்லா மக் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க, பார்க்காம எழுதி பாருங்க. ஒன்ஸ் இந்த வேர்டை நீங்க ஃபுல்லா மீனிங்கோட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது நீங்க கண்ண முடிவு இந்த சைடு வந்து கையை வச்சு மறைச்சிக்கிட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, டேபிள் போட்டு இந்த டேபிள் அப்படியே. அதை வந்து நீங்க வந்து நல்லா மக்க படிச்சுட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு நோட் மேல கை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வேர்டை பார்த்துட்டு சொல்லுங்க. அப்ப சுரக்ஷானா ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு உங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா சுரக்ஷான்ற வேர்டு யாருன்னா சொன்னாங்களே, சுரக்ஷா என்னது? பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா சிக்ஷான்னு யாரோ ஒரு வடக்கன் இந்திக்காரன் வந்து சொல்றானா சிக்ஷான்னு சொல்லிட்டு பேசலாம். அப்ப சிக்ஷான ஒரு கல்வியை பத்தி எல்லாம் பேசலாம் சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இந்த வேர்டு வந்து உங்களுக்கு எங்க போனாலும் யூஸ் ஆகும் ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஹிந்தி வேர்ட்ஸ் தான் இது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வேர்ட்ஸ் நீங்க பாத்துட்டாலே போதுமானது. ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஈஸியா வந்து அப்ரோச் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ட்ஸ் கூட தான் ஸ்கீம்ஸ் வரைஞ்சி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் எடுத்துட்டாலும் இதுல இருந்து ஏதாவது ஒரு வேர்டு அந்த ஒரு ஸ்கீம்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு வேர்டை நீங்க பார்த்துட்டோன்னே இது சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டு தான், இது சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வேர்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் உள்ள டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் போறோம், டிஸ்கஷன் போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ஒரு வேர்ட்ஸை நல்லா மக்கப் பண்ணுங்க. மக்கப் பண்ணிட்டு அந்த நீங்க வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிட்டு அந்த ஒரு டிஸ்கஷன் கவனிக்கிறது மூலமா நீங்க அந்த ஸ்கீம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. நான் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கலர்ல போல் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் எல்லா டேர்மையும். ரெட் கலர்ல போல் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். இந்த ஜன்ஷாதின்ற வேர்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு மருந்துன்னு ஞாபகம் வந்துடும். ஜன்ஷாதினா ஜனம்னா மக்கள்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஆஷாதினாது மருந்து ஓகேங்களா. சோ ஆஷாதினா மருந்து, மக்கள் மருந்து. அப்ப மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டம் வந்து மக்கள் மருந்தகம் ஓகேங்களா. சோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம வந்து அந்த ஹிந்தி வேர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் படிக்க சொன்னேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து அந்த ஒரு வேர்ட்ஸ் படிச்சுட்டு அப்புறம் வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா. ஓகேப்பா, சரி ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்கீம்ஸ் ஓகே படிச்சிட்டீங்களா? கிளியரா வந்து படிச்சிட்டீங்கன்னா வந்து நம்ம வந்து வீடியோ டிஸ்கஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜன் ஆஷாதின்ற வேர்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஜனம்னானது மக்கள்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ஒன் செகண்டுங்க, ஜனம்னானது மக்கள் சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா. ஜனம்னானது மக்கள், மக்கள்னானது ஜனம் ஓகேங்களா. ஆஷாதினானது மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அப்போ வந்து ஜன் ஆஷாதினா வந்து மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2008 இருந்தே இருக்கு. அப்போ வந்து வேற ஒரு நேம்ல இருக்கு ஓகேங்களா. சோ காங்கிரஸ் கட்சி சார்பில் வந்து அரசாங்கம் இருக்கிறப்ப அப்போ வந்து வேற நேம்ல இருந்தது. இந்த ஒரு பர்டிகுலர் நேம் 2015 ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதுக்கு வந்து ஜன் ஆஷாதி, அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசாதி திட்டம் சொல்லிட்டு இதுக்கு வந்து பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா அமிர்தசர், அதாவது பஞ்சாப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் ஓகேங்களா. சோ மத்திய ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம பார்க்கிறோம் ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்து பொருட்கள் மிகவும் வந்து குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கணும், மானிய விலையில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்துக்கு அந்த மருந்து அந்த மெடிக்கல் ஷாப் வைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு கவர்மெண்டே லோன்ஸ் இது போன்ற விஷயங்களை தருவாங்க ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த ஒரு திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஜன் ஆஷாதி கேம்பெயின் சொல்லிட்டு 2008 ஒரு பேர்ல இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா 2015 பிரதான் மந்திரி ஜன் ஆசாதி யோஜனான்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஎம் பிஜேபி ஓகேங்களா. சோ இப்ப இருக்க நேமான பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஆசாதி பரியோஜனா சொல்லிட்டு 2016 இதுக்கான நேம மாத்திருப்பாங்க சொல்லிட்டு பாக்குறோம். இது எல்லாமே எக்ஸாக்டா எதை குறிக்குதுன்னா மக்கள் மருந்தகம் ஓகேங்களா. சோ மக்கள் மருந்தகம் மோடி மெடிக்கல்னு சொல்லி நம்ம வீட்டு பார்த்து நிறைய பார்த்துப்போம் ஓகேங்களா. சோ அதை குறிக்கிறது தான் இந்த ஜன் ஆசாதி ஸ்கீம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா. சோ இந்த ஒரு வேர்டை பார்த்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ஜன்னது மக்கள், ஆஷாதினா மருந்து, மக்கள் மருந்துன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஓகே, அடுத்து போயிடலாமா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஜன் என்றால் மக்கள், தன் என்றால் என்னது ஃபண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம், நிதி பணம் எல்லாத்தையும் குறிக்கிறது தான். அப்ப மக்களுக்கு பணத்தை வந்து போய் சேரணும், மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் மூலமா பணம் கொடுக்கறதா கவர்மெண்ட் அறிவிச்சாங்கன்னா அது எப்படி போய் கரெக்டா ப்ராப்பரா சேரும், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் உறுதி பண்ணாங்க. இந்திய மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு பேங்க், ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்பதான் வந்து ஏதாவது ஒரு திட்டம் ஆரம்பிச்சா அவங்களால நிதியை கரெக்டா போய் சேர முடியும். இன்கேஸ் கேஷ் ஹேண்ட்லிங்கா இருந்துச்சுன்னா நிறைய முறைகேடு இடையில நடக்கும். இது ஃபுல்லா டிஜிட்டலைஸ் தான் மாத்தணும்னு சொல்லிட்டு ஏழை மக்கள், எளிய மக்கள், பாமர மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு திட்டமா தான் இந்த ஜன்தன் திட்டம் இருந்திருக்கும் சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. சோ இந்த ஒரு திட்டத்தின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 15, 2014 ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஆகஸ்ட் 28, 2017 என்ன பண்ணிருப்பாங்கன்னா லான்ச் பண்ணிருப்பாங்க அபிஷியலா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இதை நம்ம வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் லான்ச் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, சோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா எவ்ரி அன்பேங்க்டு அடல்ட். ஓகேங்களா, சோ வங்கி கணக்கில்லாத ஒவ்வொரு முதியவர் சொல்லிட்டு பாக்குறோம். முக்கியமா முதியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த ஒரு திட்டத்தின் கீழே 2 லட்சம் விபத்து காப்பீடு கூடிய இலவச ரூபே கார்டு மற்றும் 10,000 ஓவர் டிராஃப்ட் வழங்குதல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, சோ இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தின் கீழே பயனாளிகள் மொத்தம் பாத்தீங்கன்னா 100%, 55% பேர் பெண்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது கூட அவங்க ரூபே கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு கார்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த இன்சூரன்ஸ் பணம் 2 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சோ இதை பார்த்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண ஆரம்பிச்சோடனே முக்காவாசி மக்கள்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. இதன் மூலமா மக்களை ஈஸியா வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பிரிட்ஜ் மூலமா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏதாவது ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஒரு திட்டத்துக்கான பணத்தொகை, மானிய தொகையை வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு டைரக்டா வந்து செலுத்த ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ மோடி கவர்மெண்ட் வந்துட்டோனே வந்து பாத்தீங்கன்னா ஜன்தன் திட்டம் எடுத்து லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. மேக் இன் இந்தியா திட்டம் செப்டம்பர் 25, 2017 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இது ஆப்வியஸா நம்மளோட விஞ்ஞான் பவன், டெல்லியில இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான் பவன்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் மேனுஃபேக்சரிங், டிசைன் அண்ட் இனோவேஷன் ஆகுங்களா. ஸோ தொழில் தொடங்குவதை எளிதாக்குவது, உற்பத்தி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை வந்து ஊக்குவிப்பது, இது போன்ற விஷயங்களுக்கு இதுக்கான மானியங்கள், இது போன்ற விஷயங்களை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஒரு மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதன் மூலமா வந்து இந்தியாவோட ஜிடிபி 25% வரை உயர்ந்து உள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட அந்த வேலை வாய்ப்புகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுள்ளதாகவும் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யா கிராமீன் யோஜனா. ஓகேங்களா, ஸோ தீன் தயாள் உபாத்யா கிராமீன் கௌசல்யா யோஜனா சொல்லிட்டு பார்க்குறோம். கௌசல்யான்னு என்ன பார்த்தோம்ப்பா, கௌசல்யான்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், இதுக்கான வேர்டு என்னன்னு சொல்லிட்டு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கௌசல்யான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்கான மீனிங்கு, அதாவது ஸ்கில்ஸ், டேலண்ட் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்கில்ஸ் இதோட மீனிங், கௌசல்யான்றோட வேர்டோட மீனிங் ஸ்கில். அப்போ வந்து இந்த ஒரு திட்டம் வந்து ஒரு ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம், அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 25, 2014 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ டெல்லியில தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பின் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவதே இந்த ஒரு திட்டத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வேலையும் கொடுத்து அந்த ஒரு ஏழை மாணவர்களுக்கு, ஏழை இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்குறோம். அதாவது வேலைக்கு தேவையான அந்த ஸ்கில்ஸ், படிப்பை தாண்டி ஸ்கில்ஸ் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால அந்த ஸ்கில்ஸ்லாம், ஏஐ சார்ந்த ஸ்கில்ஸ், டிஜிட்டல் சார்ந்த ஸ்கில்ஸ், இது போன்ற அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ், இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கௌசல்யா யோஜனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதோட பயனாளிகள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 இருந்து 35 வயதை நிரம்பிய அந்த ஒரு இளைஞர்கள் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதுல உமன்ஸ், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ், அந்த ஒரு ட்ரைபல் குரூப்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இந்த ஒரு கேட்டகரியில இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் 45 வயசு வரை உள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்தது பார்க்கும்போது இந்த ஒரு திட்டத்துக்கு பழைய பேர் என்ன இருந்துச்சுன்னா ஆஜீவிகா ஸ்கில் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து கௌஷல் யோஜனா சொல்லிட்டு பெயர் மாற்றிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வச் பாரத் மிஷன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காந்திஜி, தேசத்தந்தை காந்தியடிகளோட 145வது பிறந்த நாள் அப்போ வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது அக்டோபர் 2, 2014. இது வந்து காந்தியோட மெயின் கோர் ஃபோக்கஸ் ஐடியா. அதாவது இந்தியா வந்து முழுமையா கிளீனா மாற்றணும், கிரீன் பாரத், கிளீன் பாரத், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஸ்வச் பாரத் திட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும், அனைத்து நகர்பகுதியும் பார்த்தீங்கன்னா அந்த திறந்த வேலி கழிப்பிடம் எடுத்து இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொது கழிப்பிடம் என்றதை கட்டி வைக்கணும். ஓகேங்களா, ஸோ மறைவான கழிப்பிடம் எடுத்து கட்டி வைக்கணும், சுகாதாரமான இந்தியா, சுத்தமான இந்தியாவை மாத்தணும் சொல்லிட்டு அதெல்லாம் குறிக்கோளா வச்சுதான் ஸ்வச் பாரத் திட்டத்தை அக்டோபர் 2, 2014 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதன் மூலமா இது ஒரு ஃபேஸ் 1 டார்கெட் என்ன சொல்லிட்டு வச்சிருப்பாங்கன்னா அக்டோபர் 2, 2019 பாத்தீங்கன்னா 100 மில்லியன் ஹவுஸ் ஹோல்ட் டாய்லெட் கட்டி முடிக்கணும். அதாவது 10 கோடிக்கும் அதிகமான வீட்டு பொது கழிப்பறைகளை வந்து கட்டி முடிக்கணும். அது மட்டும் இல்லாம
அடுத்த ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 2024-25 இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கழிப்பிடத்தை கட்டி முடிக்கணும், பொது கழிப்பிடத்தை கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இதுக்கான ஓல்டு நேம் என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு நிர்மல் பாரத் அபியான். ஓகேங்களா. சோ நிர்மல் பாரத் அபியான் 2012 வரைக்கும் இந்த ஒரு திட்டம் இந்த ஒரு பேர்ல இயங்கி கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழு சுகாதார இயக்கம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி 1999 காலகட்டத்தில் இயங்கி கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்செட் ஆதர்ஸ் கிராம் யோஜனா. ஓகேங்களா. சோ சன்செட்னா என்னப்பா? சன்செட்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நம்மளுக்கு சன்செட் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்போ வந்து பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நம்மளுடைய எம்பி சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் சொல்லி நமக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா. சோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு திட்டம் அக்டோபர் 14, 2014 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அக்டோபர் 11, 2014. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு விஞ்ஞான் பவன். ஓகேங்களா. சோ நியூ டெல்லி, புது டெல்லியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ண யாரா? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா. நரேந்திர மோடி அவர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்பிஸ், மக்களவையில் இருக்கக்கூடிய அந்த எம்பிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தோட கட்டமைப்பை டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியா. ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு கிராமத்தை தத்தெடுத்து டெவலப் பண்ணணும். அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு பீரியட்ல 2 கிராமங்களா எடுத்து அவங்க வந்து டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஒரு ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸ் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஒண்ணுமே இல்லப்பா, அந்த பர்டிகுலர் எம்பி அவங்க தொகுதியில் இருக்க கிராமத்தை டெவலப் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிட்டு அந்த அடுத்து வந்து 2 கிராமமா டெவலப் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஒரு சன்சாட் ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமமி கங்கா ப்ரோக்ராம். ஓகேங்களா. சோ நமமி கங்கா திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பேர்லயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருது. ஓகேங்களா. கங்கான்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ கங்கா நதி எந்தெந்த ஏரியால வந்து பாயுது, எந்த மாநிலத்துல வந்து பாயுது? நம்மளுக்கு உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா. சோ இந்த ஒரு மாநிலங்கள் எல்லாத்துலயும் வந்து பாயக்கூடிய ஒரு நதி, மிகவும் புனிதமான நதி சொல்லப்படக்கூடிய கங்கா நதி, நம்மளுடைய தேசிய நதி கூட சொல்லலாம். சோ நம்மளோட அந்த ஒரு கங்கா நதியோட கிலோமீட்டர் என்னப்பா? கிலோமீட்டர் என்ன? நம்ம கங்கா நதி பாயக்கூடிய அந்த நீளம் என்னப்பா? 25 நம்ம ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. 2525 கிலோமீட்டர் நீளம் பாயக்கூடிய நம்ம நதி தான் கங்கா நதி. இந்த கங்கா நதி சமீப காலங்களில் மிகவும் மாசடைந்த நதியாக மாறிட்டு வருது. ஓகேங்களா. சோ இதுக்கான முக்கிய காரணம் காசிக்கு யாத்திரைக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க போடக்கூடிய அந்த குப்பைகள், மாசுபாடு, அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலையில இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கங்கா நதின்றது ரொம்பவே மாசடைந்த ஒரு நதியா வந்து இருந்துட்டு வருது. இந்த ஒரு மாசுபாட்டை குறைக்கணும், இதெல்லாம் வந்து சரி பண்ணணும், இதை வந்து பியூரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த நமமி கங்கா திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். இது வந்து ஜூன் 2014 கேபினெட், அதாவது அமைச்சரகத்துல வந்து கொண்டு வரத அறிவிச்சிருப்பாங்க. ஆனா எக்ஸாக்டா எப்போ வந்து இது லான்ச் பண்ணாங்கன்னா 2015 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த திட்டம் சார்ந்த ரீசென்ட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த ஒரு திட்டத்தின் மூலமா 11 ஆண்டுகள் கழித்து என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னா கங்காவோட நதிநீரோட அந்த pH லெவல் நார்மல் ரேட்டுக்கு வந்திருக்கு. அதாவது கழிவு நீர், அதாவது கழிவுகளோட அந்த ஒரு அளவுன்றது குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அந்த வகையில் இந்த ஒரு திட்டம் ஒரு வெற்றி அடைந்த ஒரு திட்டமா தான் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டம் நம்ம எப்ப எந்த இயர் லான்ச் பண்ணாங்க அது மட்டும் பார்த்துட்டாலே ஒரு போதுமான விஷயமா தான் இருக்கும். ஓகேங்களா. அதை தாண்டி கங்காவோட நம்ம அந்த நீளம் பார்க்கணும். நீளம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2525 கிலோமீட்டர். இது முழுமையா வந்து இந்தியாவில பாயக்கூடிய ஒரு நதியை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு நதி பாத்தீங்கன்னா 40% இந்திய மக்கள் தொகைக்கு ஒரு நீர் ஆதாரமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இதற்கு முன்னாடி கங்கா நதியை சுத்திகரிப்பு பண்றதுக்கு ஏதாவது திட்டம் இருந்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ 1985 காலகட்டத்துல நம்மளுக்கு கங்கா ஆக்ஷன் பிளான் ஒரு திட்டம் இருந்தது. ஓகேங்களா. சோ இதோட 2வது கட்டம் 1993 இருந்தது. சோ இதுக்கு முன்னாடி நமமி கங்கா ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி கங்கா நீரை சுத்திகரிப்பதற்கான ஒரு திட்டமா இந்த ஒரு திட்டம் இயங்கி கொண்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேப்பா. அடுத்து வந்து பார்க்கும்போது நமக்கு தீன் தயாள் உற்பத்தியா கிராம் ஜோதி யோஜனா. ஓகேங்களா. சோ தீன் தயாள் உற்பத்தியா கிராம் ஜோதி யோஜனான்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுல ஜோதின்ற வேர்டை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்து அந்த டேபிள் என்ன இருந்ததுப்பா? படிச்சீங்களா? என்ன இருந்தது? லைட். லைட்ன்ற வேர்டை குறிக்கிறதா நம்மளுக்கு வந்து ஜோதி. அப்போ வந்து இது ஒரு லைட் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. லைட்டு, வெளிச்சம், கரண்ட், இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஜோதி என்ற திட்டம். ஓகேங்களா. சோ அதான் இந்த இடத்துல பாக்குறோம். இந்த ஒரு திட்டம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜூலை 25, 2015. என்னதான் நவம்பர் 20, 2014 சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு ஜூலை 25, 2015 தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணாங்க. எங்க லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பீகாரில் உள்ள பாட்னா என்ற ஏரியால தான் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகேங்களா. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோட முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு
100% கிராமப்புறத்தை மின்மயமாக்கணும், எல்லாருக்கும் வந்து லைட் வெளிச்சம்ன்றதை கொடுக்கணும். அதை வந்து மெயின் ஃபோக்கஸாக கொண்டு தான் இந்த ஒரு திட்டத்துக்கு ஜோதியின் பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஜோதி என்ற பேர் பார்த்தோன்னே லைட் என்ற வேர்டு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த லைட் என்னது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்கள் பகுதிகளையும் பார்த்தீங்கன்னா அந்த மின்மயமாக்கல், எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகணும், அனைவருக்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அனைவர் வீட்லையும் வந்து லைட்ன்றது எரியணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிரதான் மந்திரி தீன் தயாள் உபாத்யா கிராம் ஜோதி யோஜனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோங்களா. ஸோ ஜோதி என்ற நேம பார்த்தோன்னே ஒளி வெளிச்சம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா பிரசாத் ஸ்கீம், பிரசாத்ன்ற வார்டை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும், கோயில பிரசாதம், அது ஞாபகம் வந்துடும். அப்போ இந்த கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் சொல்லி ஞாபகம் வந்துடும். இதுக்கு ஹிந்தி வேர்ட்லாம் கிடையாது. பிரசாத்னா நம்மளுக்கு வந்து கோயில் பிரசாதம் ஞாபகம் வந்துடும். கோயில் பிரசாதம்னா அப்போ வந்து கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா, அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவில் புனித தலங்கள், கோயில்களுக்கு சுற்றுலா வந்து டெவலப் பண்ணணும், அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிரசாத் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 2014-15 காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. இதை மறுசீரமைப்பு ஆக்கப்பட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டு சில அப்டேஷன்லாம் கொண்டு வரப்பட்டு 2017 அக்டோபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீலான்ச்ன்றதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது ஆப்வியஸாக வந்து நமக்கு நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ண மினிஸ்ட்ரி யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஓகேங்களா, ஸோ மத்திய சுற்றுலா அமைச்சகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலக்டட் பில்கிரிமேஜ் அண்ட் ஹெரிடேஜ் டெஸ்டினேஷன். ஓகேங்களா, ஸோ இந்தியா சுற்றிலும் உள்ள அந்த முக்கியமான தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த புனித தலங்கள் மற்றும் பாரம்பரிய தலங்களில் ஒருங்கிணைத்து அதோட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, அதாவது கேதார்நாத், பத்ரிநாத், நிறைய கோவில்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு கோவில்களோட கட்டமைப்பை டெவலப் பண்ணணும், இது போன்ற விஷயங்களை வந்து ஊக்குவிதான் வந்து இந்த ஒரு பிரசாத் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே 40 ரிலீஜியஸ் சைட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கப்பா. 25 மாநிலங்களில் உள்ள 40க்கும் மேற்பட்ட ஆன்மீக தலங்களை செலக்ட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வருகிறார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல். ஓகேங்களா, ஸோ உஜாலா திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட அப்ரிவேஷன் விரிவாக்கம் தான் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடிஸ் ஃபார் ஆல். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜோதி எல்இடி. ஓகேங்களா, இது 2 வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்இடி லைட்டு, எல்லாருக்கும் அந்த எல்இடி லைட்ன்றத மானிய வழியில கொண்டு போனோம். எல்இடி லைட் வந்து சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு தரக்கூடிய ஒரு லைட்டு. எல்இடினது லைட் எமிட்டிங் டயாட்டு. இல்லை, ஸோ இந்த வேர்டு நம்ம ஞாபகம் வந்துடணும். ஸோ சுற்றுச்சூழலுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாதவாறு, இப்போ நார்மலாக நம்ம சாதா பல்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, டியூப்லைட், இதெல்லாம் வந்து அதிக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதிகமாக அந்த பல்பை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த ஒரு ஹீட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த என்வரான்மெண்ட்ல அந்த ஹீட் பொல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்களா. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு புழக்கத்தை மக்கள் இடையில அதிகமாக பெருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் எல்இடி லைட்டை மானிய விலையில உஜாலா திட்டத்தின் கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த உஜாலா திட்டம். இந்த உஜாலா திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5, 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ எல்இடி லைட்ஸை மானிய விலையில பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த உஜாலா திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ என்ற திட்டம் தான். பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ. ஓகேங்களா, ஸோ பேட்டின்ற வேர்டை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்னா பெண் குழந்தைகள் அப்படின்ற வேர்டு ஞாபகம் வந்துடும். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஜனவரி 22, 2015. ஓகேங்களா, ஸோ ஜனவரி 22, 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ என்ற திட்டம். இந்த ஒரு திட்டம் வந்து பானிபட், ஹரியானா. ஓகேங்களா, ஸோ ஹரியானா மாநிலத்தில் உள்ள அந்த பானிபட் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த ஒரு பேட்டி பச்சோ பேட்டி திட்டம், பேட்டி பத்தோ எதற்கான ஸ்கீம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு முக்கியமா பெண்களுக்கான பாதுகாப்பு, அந்த பெண்களுக்கான கல்வி, இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கணும், டெவலப் பண்ணணும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா பெண்கள் என்று கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கரு கலைப்பு பண்றாங்க, அபார்ட் பண்றாங்க, அண்ட் தென் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கள்ளிப்பால் ஊத்தி கொள்றாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். பெண்களோட அந்த ஒரு குரோத்தை வந்து என்ஷூர் பண்ணணும், அவங்களோட எம்பவர்மெண்ட்டை உறுதி பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ. இதுல இருக்க அந்த பேட்டின்ற வேர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இது வந்து பெண் குழந்தைகள் மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ரிதி யோஜனா. ஓகேங்களா, ஸோ சுகன்யா சம்ரிதி யோஜனா. இந்த சம்ரிதி என்ற வார்த்தையோட மீனிங் என்னப்பா, என்னன்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த டேபிள்ல, வெல்த். ஓகேங்களா, ஸோ செல்வம் சொல்லிட்டு பார்த்துருப்போம், வெல்த். ஸோ இந்த வெல்த் அப்போ வந்து இது வந்து ஒரு செல்வம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான், ஃபண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த ஒரு ஸ்கீமுக்கு பர்டிகுலர் தமிழ் டேர்மே இருக்கு, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஓகேங்களா, ஸோ ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சேவிங்ஸ்ன்றது இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அவங்க பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் திட்டம் தான் இந்த ஒரு திட்டம்ன்றது. இந்த ஒரு திட்டம் அந்த பெண் குழந்தை பிறந்து
10 ஆண்டுகள் ஆகிவிட்டதுக்கு அப்புறம் இந்த சேவிங்ஸ் அந்த ஒரு பெற்றோர்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆயிட்டோன்னே, அந்த ஒரு மெச்சூரிட்டி ஆயிட்டோன்னே, அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆயிட்டோன்னே இந்த ஃபண்டு அவங்களோட 21வது வயதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க உயர்கல்விக்காக பாத்தீங்கன்னா அந்த ஒரு திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து ஒரு பார்ஷியல் ஒரு 50% எடுத்து அவங்களோட கல்வி செலவுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு பாக்குறோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை அவங்களோட கல்யாண செலவுகளுக்கு வந்து உபயோகப்படுத்திக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 22, 2015 லான்ச் பண்ணிருப்பாங்க. பேட்டி பச்சோ பேட்டி பட்டோ என்ற திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு திட்டம் தான். இதையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பானிபட் ஹரியானால லான்ச் பண்ணிருப்பாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இதுல மினிமம் ஆனுவல் டெபாசிட் என்னவா இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு 250 ரூபாய் வரைக்கும் நம்ம செலுத்தலாம் வருஷம். அதன் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் போயிட்டோன்னே அது வந்து மெச்சூரிட்டி ஆகி அதிகபட்ச வட்டி அதுக்கு போட்டு அது வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து டெபாசிட் எடுத்து பண்ணிக்கலாம் அப்படிங்களா. ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்ல ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 15 இயர்ஸ் அதாவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 15 ஆண்டுகள் ஆயிட்டோன்னே ஒரு 21 வயசு அந்த பெண் குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு 50% அளவு பாத்தீங்கன்னா அவங்களோட உயர்கல்வி செலவுக்கு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தை 18 வயசு முதல்ல ஆயிருக்கணும். 18 வயசு ஆயிட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 21 வருஷம் ஆயிருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த உயர்கல்விக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் வைப்பு தொகை 250 அதிகபட்சம் 1.5 லட்சமாக வைப்பு தொகை வைக்கலாம். அந்த கணக்கு தொடங்கிய தேதியிலிருந்து 15 ஆண்டுகள் தொடர்ந்து பணம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா. ஸோ அந்த கணக்கு எப்போ தொடங்குறாங்களோ அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த 10 வயசுல இருந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல பணம் டெபாசிட் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒன்ஸ் கணக்கு 21 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடையும். ஓகேங்களா. ஸோ 21 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன்ல அந்த பெண் குழந்தைக்கு 18 வயது ஆயிடுத்து நிறைவடைந்து விட்டதுன்னா காலேஜ் சேர்க்கணும் இல்லையா. அந்த ஒரு டைம்ல இந்த ஒரு அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே இதுல இருந்து ஒரு 50% அமௌண்ட் வந்து உயர்கல்வி செலவுக்காக எடுத்துக்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த ஃபுல் அமௌண்ட்டை நம்ம வந்து எடுக்கணும்னா அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஆரம்பிச்சு 21 வருஷம் ஆனாதான் வந்து அந்த ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஃபுல்லா வந்து பேக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இன் பிட்வீன்ல காசு ஏதாவது தேவைப்படுதுன்னா காலேஜ் சேர்க்கறதுக்கு ஒரு 50% மட்டும் அதை வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த முத்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி லிமிடெட். ஓகேங்களா. ஸோ மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அதாவது நுண் நிதி நிறுவனங்களின் மேம்பாடு மற்றும் மறுநிதின்னு சொல்லிட்டு முகமைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ புதுசா யாரா தொழில் தொடங்குறாங்க, இனிஷியேட் பண்றாங்க, சிறு குறு நடுத்தர தொழில்கள் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான இந்த லோன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் முத்ரா திட்டம். இந்த ஒரு திட்டத்துக்கான 11வது ஆண்டு நிறைவு விழாவையும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு வெற்றி அடைந்த ஒரு திட்டம். குறிப்பா பெண்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பெண்களை வந்து தொழில் ரீதியாக டெவலப் பண்ணணும், அவங்களை வந்து செல்ஃப் இண்டிபெண்டா ஆகணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த முத்ரா யோஜனான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த முத்ரான்றது இந்திய வேர்ட் கிடையாது, ஒரு அப்ரிவேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 8, 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணிருப்பாங்க? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ ஃபண்ட் த அன்ஃபண்டட். ஓகேங்களா. ஸோ நிதி கிடைக்காதவர்களுக்கு நிதி வழங்குதல். ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தோட மெயின் மோட்டோவா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. இந்த திட்டத்தின் கீழே பல கேட்டகரிஸ் இருக்குப்பா. அதாவது முதல்ல என்ன தருவாங்கன்னா சிசு லோன் சொல்லிட்டு தருவாங்க. சிசு லோன் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 50,000 வரை லோன் தருவாங்க இந்த ஒரு கேட்டகரி கீழே. ஒன்ஸ் இந்த லோனை ஃபுல்லா நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா, எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம கட்டி முடிச்சிட்டோம்னா அடுத்த கேட்டகரி லோன் தருவாங்க நம்ம பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கிஷோர் லோன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிஷோர் லோன் இந்த ஒரு திட்டத்தின் கீழே 50,000 1 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு லோன் தருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுவுமே நம்ம கட்டி முடிச்சோம்னா இன்னும் டெவலப் பண்றதுக்கு தருண் என்ற ஸ்கீம் கீழே லோன் தருவாங்க. இந்த ஒரு லோன் பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல 10 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோன்ஸ் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்த கட்டமா இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சோம்னா தருண் பிளஸ் ரீசெண்டா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. தருண் பிளஸ் திட்டத்தின் மூலமா 10 லட்சத்துல 20 லட்சம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லோன்ஸ் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 68% பேர் பெண்கள் தான் பயனாளிகளா இருக்காங்க. அண்ட் 50% பேர் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி சேர்ந்தவங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா சொல்லிட்டு பாக்குறோம். பீமான்ற வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்தோம் அந்த டேபிள்ல. இன்சூரன்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, காப்பீடு திட்டங்கள். இன்சூரன்ஸ் சொல்லிட்டு பார்த்திருப்போம்.
இந்த பீமான்ற மீனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்சூரன்ஸ், ஓகேங்களா, இன்சூரன்ஸ் சார்ந்த ஒரு திட்டம் அது, ஓகேங்களா. ஸோ இந்த இன்சூரன்ஸ் திட்டம் தான் இந்த பீமான்ற திட்டம். இந்த பீமான்ற வேலை பார்த்தாலே இது ஒரு காப்பீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும், ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா May 9, 2015 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டால ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள், ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஓகேங்களா. ஸோ விபத்து காலத்தில் அந்த ஒரு கை உடைஞ்சாலோ கால் உடைஞ்சாலோ அந்த உயிர் போனாலோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அவங்களுக்கான இழப்பீடு தரக்கூடிய ஒரு காப்பீடு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. இந்த ஒரு திட்டத்தில் பயனாளிகள் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 18 இருந்து 70 வயது நிரம்பிய அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே பயனாளிகளாக இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் ஏஜ் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு காப்பீடு திட்டத்தில் ஜாயின் ஆகிட்டு வருடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ரூபாய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமா செலுத்தலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு மெம்பருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2022 பார்த்தீங்கன்னா வந்து 12 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வந்து இதோட ப்ரீமியம் தொகையை உயர்த்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம்க்கு 20 ரூபாய் செலுத்தினா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பீட்டு திட்டமா இருக்கும் நம்மளுக்கு. ஒன்ஸ் வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்டல் டெல்த் அது பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி, அதாவது இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாலோ உயிரிழப்பு ஆயிட்டாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு கண்ணு காலு கை ரெண்டு கண்ணு ரெண்டு கைன்னு சொல்லி டோட்டலா டிசபிலிட்டி ஆயிட்டாலோ அவங்களுக்கு 2 லட்சம் வரை பாத்தீங்கன்னா காப்பீடு தொகைன்றது தருவாங்க. ஆர்எல்ஸ் ஒரு கண்ணு போயிடுச்சு ஒரு கால் போயிடுச்சு சொல்லிட்டு ஒரு பகுதி அளவு வந்து டிசபிலிட்டி ஏற்பட்டால் அவங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே காப்பீடுன்றது தருவாங்க. ஸோ நம்ம வந்து 20 ரூபாய் செலுத்தினாலே போதும், ஓகேங்களா. ஸோ வருஷத்துக்கு ஒரு ப்ரீமியமா 20 ரூபாய் செலுத்தினாலே போதும். ஸோ இன்கேஸ் நமக்கு ஆக்சிடென்ட்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு காப்பீடு துறைக்கான அமௌண்ட் நமக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதை அதுக்கு அடுத்து வந்து பார்க்கணும் என்ன திட்டம் பார்க்க போறோம்னா இதுவுமே ஒரு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான், ஓகேங்களா. ஸோ பீமா, இதுவும் பீமான்ற வேர்டு இருக்கனால இது ஒரு காப்பீட்டு சார்ந்த ஒரு திட்டம் தான். இது கூட வந்து இன்னொரு வேர்டு இருக்கு, என்னது பார்த்துருக்கோம், ஜீவன் என்ற வேர்டு இருக்கு. ஜீவன் என்ற வேர்டு தமிழ்ல இருக்கு பாத்தீங்கன்னா, ஜீவன் உயிர் சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். உயிரிழப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும், முன்னாடி பார்த்து விபத்து சார்ந்த ஒரு காப்பீடு திட்டம். இது வந்து நார்மலா உயிரிழப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு அதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு திட்டத்தோட ஸ்டார்ட் பண்ணாங்க May 9, 2015, ஓகேங்களா. ஸோ May 9, 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டால தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். இதோட பெனிஃபிஷியர்ஸ் யாரும் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 18 இருந்து 50 வயது நிரம்பியவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்கேஸ் வந்து ரிஸ்க் கவரேஜ் கண்டினியூஸ் அப் டு ஏஜ் ஆஃப் 55 இயர்ஸ், ஓகேங்களா. இன்கேஸ் வந்து 50 வயதுக்கு மேலே வந்து நான் கட்ட விருப்பப்படுறவங்க இருந்தாலும் தாராளமாக 55 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து நம்ம கட்டலாம். ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலமா பயனாளிகளா இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரீமியம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு வருடத்திற்கு 436 ரூபாய். இந்த ஒரு திட்டம் 2022 வந்து பாத்தீங்கன்னா 2022 வரை 330 ரூபாய் இருந்தது இந்த ப்ரீமியம் தொகை. இப்ப 2022 அப்புறம் 436 வந்து உயர்த்தி இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே 2 லட்சம் வரை பாத்தீங்கன்னா உயிரிழப்புக்கு எந்த ஒரு சூசைடு தவிர மற்ற எந்த உயிரிழப்பாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே நம்ம வந்து காப்பீட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு, அதாவது 2 லட்சம் வரை பாத்தீங்கன்னா அந்த காப்பீட்டு தொகையை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அட்டல் பென்ஷன் யோஜனா, அட்டல் பென்ஷன் திட்டம். இந்த ஒரு திட்டம் இதுவுமே பார்த்தீங்கன்னா May 9, 2015, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி பார்த்தா அந்த பீமா யோஜனா திட்டத்தை கூட பார்த்தீங்கன்னா இது 3வது திட்டமா அது வந்து கல்கட்டாலே லான்ச் பண்ணியிருப்பாங்க. சேம் டேட்ல 3 திட்டமும் ஒரே டேட்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா May 9, 2015 சொல்லிட்டு பார்க்குறோம். இது எதற்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை செய்யறவங்களுக்கு பிஎஃப் பென்ஷன் எல்லாமே வந்து வரும். ஆனா வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டார், ஓகேங்களா, மூட்டை தூக்குறவங்க, வியாபாரிகள், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன்ன்றது என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு வராது. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உழைக்கலாம், நல்லா உழைக்கலாம், அது மூலமா நல்லா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு வயசானதுக்கு அப்புறம் அவங்களால உழைக்க முடியாது, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதை வந்து தவிர்க்கணும். அவங்க வந்து வேலை செய்யற வயதுல இருக்கும் போதே ஒரு பர்டிகுலர் தொகையை வந்து ஒரு ப்ரீமியமா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வயசானதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீமா வந்து அவங்களுக்கு கொண்டு போகணும் ஃபார் அன்ஆர்கனைஸ் செக்டார், ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு செக்டார், அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனியை தவிர அன்ஆர்கனைஸ் செக்டார்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, ஸோ அந்த கூலி தொழிலாளிகள் இவங்களுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பர்டிகுலர் அட்டல் பென்ஷன் ஸ்கீமை லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதோட பெனிஃபிஷியர்ஸ் யாரும் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 18 இருந்து 40 வயதை வந்து பூர்த்தி அடைந்த அந்த ஒரு கூலி தொழிலாளர்கள், அன்ஆர்கனைஸ் செக்டார்ல வேலை செய்யக்கூடியவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து ரீசெண்டா ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க 2022, அதாவது இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க யாருன்னா இந்த ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர்ல வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது, இந்த திட்டத்தின் கீழே அவங்க பயனாளிகளா இருக்க முடியாது சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா.
ஸோ ஒன்ஸ் அவங்களோட அந்த 40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தில் அவங்க ஜாயின் ஆகிக்கலாம். ஒன்ஸ் அவங்களுக்கு 60 வயசு முடிஞ்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க கட்டியிருக்க தொகையை பொறுத்து எவ்வளோ லிமிட்ல வேணாலும் தொகையை கட்டலாம். அவங்க கட்டியிருக்க தொகையை பொறுத்து 1000 இருந்து 5000 வரை பார்த்தீங்கன்னா பென்ஷன்ன்றது வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் வந்து 60 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்களோட வயது முடியும் வரை, அதாவது அவங்க உயிர் இருக்கும் வரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கீம் அமௌண்ட்டை மந்த்லி வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த உயிரிழப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவிக்கு அல்லது கணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த தொகைன்றது போகும். ஆர்எல்ஸ் அவங்களும் இறந்துட்டாங்கன்னா மீதி இருக்க தொகை அவங்க அக்கௌண்ட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்களுடைய நாமினிஸ் வாரிசுதாரர்களுக்கு தொகையா வந்து தந்துருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பழைய நேம், இந்த ஒரு பர்டிகுலர் அட்டல் பென்ஷன் யோஜனாவுக்கு பழைய நேம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்வலம்பன் யோஜனா ஓகேங்களா. ஸோ ஸ்வலம்பன் யோஜனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது 2010 இருந்த ஒரு ஸ்கீம் ஓகேங்களா. சரிப்பா, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ ஆவாஸ் யோஜனா ஃபார் அர்பன், இது வந்து பார்த்தீங்கன்னா வீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ முறையான வீடு இல்லாமல் பிளாட்ஃபார்ம் தங்குறவங்க, குடிசையில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஒரு முறையான கட்டுமான வீடுகளுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு மோடி வீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு வீட்டு கட்டித்தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஆவாஸ் யோஜனா சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இது தனித்தனியாக லான்ச் பண்ணாங்க. நகர்ப்புறங்களுக்கு தனியாக லான்ச் பண்ணாங்க, கிராமப்புறங்களுக்கு தனியாக லான்ச் பண்ணாங்க. நகர்ப்புறங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 25, 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 25, 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூ டெல்லியில தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், லோ இன்கம் குரூப்ஸ், மிடில் இன்கம் குரூப்ஸ், ஸ்லம் பகுதியில் வசிக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இதுல பயனாளிகளா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு பர்டிகுலர் தொகையை, மானிய தொகையை வந்து கவர்மெண்ட் சைட்ல தருவாங்க சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இது கிராமப்புறங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 20, 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டம் தான் ஓகேங்களா. ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு பர்டிகுலர் மானிய தொகையை வந்து கவர்மெண்ட்டே தந்துருவாங்க. ஸோ அதை சார்ந்த ஒரு திட்டம் தான் இது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா குடிசை இல்லா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2030 பார்த்தீங்கன்னா குடிசை இல்லா தமிழ்நாடை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் சொல்லிட்டு இந்த பார்க்குறோம். இந்த ஒரு பர்டிகுலர் ஆவாஸ் யோஜனா திட்டம் 1985 வேற ஒரு நேம்ல இயங்கி கொண்டு இருந்தது. ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா இந்த ஒரு திட்டத்துக்கு மாற்றாதான் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அம்ருத் திட்டம். அம்ருத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வேர்ட் கிடையாது, இது ஒரு அப்ரிவேஷன் தான். அட்டல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ அட்டல் நகர்ப்புற புத்துணர்ச்சி மற்றும் தூய்மைக்கான இயக்கம். ஸோ அதுதான் இது. ஸோ நகர்ப்புறங்களே டெவலப் பண்ணணும், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை டெவலப் பண்ணணும், அதை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். எந்த ஒரு கழிவு நீர், இப்போ வந்து சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுது, கழிவு பைப்பு இது போன்ற விஷயங்கள்லாம், சீவேஜ் பைப்ஸ் எல்லாம் வந்து லீக் ஆகிட்டு நிறைய இது போன்ற விஷயங்களை ஏற்படுது. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும், இந்த கட்டமைப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த அம்ருத் திட்டம். குறிப்பா நகர பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஜூன் 25, 2015 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. சோ இந்த அம்ருத் என்ற பேரை பார்த்தோன்னா நம்மளுக்கு நகர்ப்புற மேம்பாடு என்ற வார்த்தை வந்து நமக்கு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. இந்த அம்ருத்தோட அப்ரிவேஷன் நம்மளுக்கு என்னது, அட்டல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஓகேங்களா. சோ அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டல் மிஷன் ஃபார் ரிஜெனரேஷன் 2.0 பார்த்தீங்கன்னா 2021 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இருக்க அந்த அம்ருத் திட்டத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பார்ஷியலாக வந்து செலக்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு 50% அளவுக்கு பார்த்தீங்கன்னா நகரங்களை செலக்ட் பண்ணி அதை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2.0 பார்த்தீங்கன்னா முழுமையான நகரங்கள் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு கோலா இந்த ஒரு கோலை வந்து செட் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 1, 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே ரீசெண்டா அப்ப என்ன டிஜிட்டலைஸா என்ன அப்டேஷன்ல இருக்கு, இதை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போகலாம், அதை வந்து அவங்களுக்கு எப்படி ஸ்கில்லா சொல்லி தரலாம், அந்த ஒரு டிஜிட்டல் சார்ந்த அந்த இண்டஸ்ட்ரீஸ் இது போன்ற விஷயங்களை எப்படி டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டதான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். இது ஆப்வியஸா யார் ஸ்டார்ட் பண்ணாங்க சொல்லிட்டு பார்க்கணும், நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ அந்த இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் நியூ டெல்லியில ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழே இன்னொரு மிஷனுமே கொண்டு வந்தாங்க, பாரத் நெட் மிஷன் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு மிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிராமப்புறங்களில் இணைய சேவை வந்து டெவலப் பண்ணணும், கிராமங்களை இணையத்தால வந்து கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாரத் நெட் மிஷன் கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஓகேப்பா. ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா ஓகேங்களா. ஸோ கிருஷி சிஞ்சாய்னா என்னதுப்பா, கிருஷினா அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், விவசாய நிலம், சிஞ்சாய்னா இரிகேஷன் ஓகேங்களா. ஸோ விவசாய நிலத்துக்கான அந்த இரிகேஷன் ஓகேங்களா. ஸோ நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் வந்து இந்த ஒரு கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டம். இந்த ஒரு இரிகேஷன் திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை வந்து ரொம்பவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தண்ணி வந்து நிறைய அந்த பம்ப் செட் மூலமா நிறைய வேஸ்ட் ஆகுதுன்றது காரணத்தினால சொட்டு நீர் பாசனம், ஒரு டிராப்ல பல பயிர்களை பயிர் செய்யணும், இது போன்ற விஷயங்களை வந்து ஊக்குவிக்கிற ஒரு திட்டமாக தான் இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டம் இருக்கு. குறைந்த நீரில் அதிக விளைச்சல் ஓகேங்களா. ஸோ குறைந்த லெஸ் வாட்டர்
மோர் கிராப்ஸ். இதுதான் வந்து இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டோவா இருக்கும். லெஸ் வாட்டர் மோர் கிராப்ஸ், குறைந்த நீரில் அதிக விளைச்சல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதை டெவலப் பண்றது, இந்த மாதிரி அந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டியை உருவாக்குறதுக்காக, சொட்டு நீர் பாசனம் டெக்னாலஜியை கட்டமைப்பதற்காக விவசாயிகளுக்கு ஒரு மானிய தொகையை கவர்மெண்ட் தருவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா ஜூலை 1, 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டமா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். ஓகேங்களா. ஸோ தேசிய திறன் மேம்பாட்டு இயக்கம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2015 ஆப்வியஸா இந்த டேல தான் கொண்டு வரப்பட்டது. இது எந்த நாளில் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா வேர்ல்டு யூத் ஸ்கில் டே, அதாவது வேர்ல்டு யூத் ஸ்கில் டே வந்து நமக்கு ஜூலை 15, 2015. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு டேல தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு டேல வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான் பவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஞ்ஞான பவன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதுடெல்லியில கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு இதை நம்ம பார்க்குறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் இது சார்ந்த ட்ரைனிங்கை இளைஞர்களுக்கு கொடுக்கணும். அதாவது 1 கோடி இளைஞர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு பெற்று தரதா இருக்கட்டும், ஐடிஐ ட்ரைனிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த திட்டத்தின் கீழே அடங்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா. இதுவுமே கௌஷல் என்ற வார்த்தை வந்தனால இதுவுமே ஒரு ஸ்கில் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ அந்த டேபிளே நம்ம பார்த்துருவோம். கௌஷல்னா ஸ்கில்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 15, 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். இல்லை ஜூன் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம மாற்றிக்கலாம் ஜூலை. ஸோ ஜூலை 15, 2015 இனிஷியேட் பண்ணப்பட்ட ஒரு திட்டமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ புது டெல்லியில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான். ஓகேங்களா. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கூல், அதாவது ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், இது மெயினாக யாருக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு திட்டம் கௌஷல் யோஜனா சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஸ்கூல்ஸ்ல ட்ராப் அவுட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸ்கூல்ல பாதியிலே டிஸ்கண்டினியூ ஆனவங்க, காலேஜ் பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, அரியர் வச்சவங்க, இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கல்வி வரவில்லை, அப்போ வந்து அவங்களுக்கு ஸ்கில்ல சொல்லி தரலாம், அந்த ஒரு திறன் மேம்பாட்டு திட்டங்களை சொல்லி தரலாம் சொல்லிட்டு அதன் மூலமா அவங்களோட வேலையை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் கௌஷல் யோஜனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். ஸோ ஜனவரி 16, 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறாங்கன்னா அவங்களுக்கான அந்த டெவலப்மெண்ட் பிளானாக தான் இருக்கும். அதுக்கான மானியம், லோன்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ் கீழே வந்துடும். ஸோ இதில் பெனிஃபிஷியர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இந்தியாவில் உள்ள தகுதி வாய்ந்த புதிய தொழில் முனைவர்கள், அதாவது புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதாவது புதுமை படைப்பாளிகள், ஒரு நிறுவனம் தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் அதன் ஆண்டு வருவாய் 100 கோடிக்கு மிகாமலும் இருந்து அதில் புதிய கண்டுபிடிப்புகள், தயாரிப்பு ஏதாவது கொண்டு வரதுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கான லோன்ஸ் தரது, இது போன்ற விஷயம் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபசல் பீமா யோஜனா. ஃபசல் என்றால் பயிர்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் அந்த டேபிள்ல. பீமா என்றால் இன்சூரன்ஸ், பயிர் சார்ந்த அந்த ஒரு இன்சூரன்ஸ் தரக்கூடிய ஒரு திட்டம். இன்கேஸ் வந்து புயல் மழையினால வந்து பயிர்கள் சேதமடையுது இல்லையா. ஸோ அந்த ஒரு பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கக்கூடிய ஒரு திட்டம். இதற்கான இன்சூரன்ஸ், பயிர் மேல விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த ஃபசல் பீமா யோஜனா என்ற திட்டம் என்று இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி 18, 2016 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு செஹோர், மத்திய பிரதேசம். ஓகேங்களா. செஹோர் என்ற இடத்துல மத்திய பிரதேசம் என்ற மாநிலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இது ஆப்வியஸா யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பர்டிகுலரா பார்க்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும் நம்மளுக்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆர் அர்பன். ஓகேங்களா. ஸோ ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஆர் அர்பன் இயக்கம் சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்றவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கி முதல்ல பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் முதல் தொழில்துறை அமைச்சராக வந்து இருந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய, இப்போ பிஜேபி இருக்காங்க இல்லையா. ஸோ பிஜேபி வந்து முன்னாடி வந்து பாரதிய ஜனசங்கம் சொல்லிட்டு இயங்கி கொண்டு இருந்தது, பிஜேஎஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிஜேபின்னு சொல்லிட்டு இப்போ மாத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பிஜேஎஸ் என்ற காலகட்டத்தில் இருந்த போது அதுல ஒரு மெம்பரா இருந்திருப்பாரு, அரசியல் வழிகாட்டியா இருந்திருப்பாரு. ஸோ இவர் தான் பாத்தீங்கன்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். ஸோ இவரோட பேர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஆர் அர்பன் என்ற திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ரூர்பன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு திட்டம் எதற்கான திட்டம்னா கிராமப்புறங்களை நகர்ப்புறங்களுக்கு ஈக்குவலா டெவலப் பண்ணணும். கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், சுகாதாரம், எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா போக்குவரத்து, எல்லா விஷயத்திலையும் கிராமங்களை வந்து நகர்ப்புறங்களுக்கு ஈக்குவலா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி ரூர்பன் மிஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இந்த வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரூர்பன் சொல்லிட்டு பாதியா பிரிச்சிருப்பாங்க. ரூரல்னா கிராம பகுதி இல்லையா. சோ இதை அப்படியே அர்பனா மாத்தணும். ஓகேங்களா. சோ அதுதான் வந்து இந்த பார்ஷியலா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. சோ ரூர்பன் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கறோம். இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம் பிப்ரவரி 21, 2016 காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இது எங்க லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு குருபாத் என்ற இடத்துல ராஜ்நந்த்பியான் டிஸ்ட்ரிக்ட்ல சத்தீஸ்கர்ல கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்.
ஸோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு தீன் தயாள் அந்தோதயா யோஜனா ஓகேங்களா. ஸோ தீன் தயாள் அந்தோதயா யோஜனா தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு திட்டம் எதற்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு கிராமப்புறங்களில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலைவாய்ப்பு ரீதியான ட்ரைனிங் கொடுக்கணும். அந்தோதியான்ற வேர்ட் நம்ம எங்க பார்த்துருப்போம், வீக்கர் செக்ஷன், பீப்புள்ஸ் ஆஃப் வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு பார்த்துருப்போம். அந்தோதியான்ற வேர்டுக்கு மீனிங் அப்ப அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த வீக்கர் செக்ஷன் ஓகேங்களா. ஸோ விளிம்பு நிலையில் உள்ள மக்களை வந்து அவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும், அவங்கள வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு அந்தோதயா யோஜனா என்ற திட்டம், தீன் தயாள் அந்தோதயா யோஜனா ஓகேங்களா. ஸோ இது எப்ப லான்ச் பண்ணிருவாங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஜூன் 2011 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை வந்து 2015 வந்து ரீநேம் பண்ணி மோடி கவர்மெண்ட் வந்து இதை வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பர்டிகுலர் என்ன விஷயம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் அந்த குடும்பத்தை செலக்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த பெண்களை வந்து குறிப்பா மகளிர் சுயஉதவி குழுவில் இணைச்சு அவங்களுக்கான அந்த சிறு தொழில்கள் இது போன்ற விஷயங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது, அதுக்கான லோன்ஸ் கொடுக்கறது எல்லாம் வந்து தரக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா மிஷன், ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏப்ரல் 5, 2016 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் 5, 2016. ஸோ நான் சொல்றேன் அண்டர்லைன் பண்ற வேர்ட்ஸ் அந்த ஒரு கண்டென்ட்டே போதுமானது. நான் சொல்ற கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட் சொல்றேன், பிளேஸ் சொல்றேன், யார் வந்து லான்ச் பண்றாங்க சொல்றேன், இது மட்டுமே போதும். இதை தாண்டி வந்து கொஸ்டின் எடுத்து கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நீங்க அந்த பிடிஎஃப் அண்டர்லைன் பண்ணி திரும்பி வேஸ்ட் பண்ணாலே ஒரு போதுமான விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி ஆப் அந்த ஃப்ரீ மெட்டீரியல் இந்த ஆப்ஷன்ல வந்து போட்டுருவோம். நீங்க அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி இந்த வீடியோ செஷனை முடிச்சுட்டு அதை அண்டர்லைன் பண்ணி நீங்க வந்து திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்ன்றது பார்த்தீங்கன்னா நொய்டா, உத்தரப்பிரதேசத்துல கூட நொய்டான்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா டு ப்ரோமோட் இன்ஸ்டிடியூஷனல் கிராஸ்ரூட் ஆண்டர்பிரினர்ஷிப் பை ஃபோர்சிங் எவ்ரி சிங்கிள் பேங்க் பிரான்ச் ஆஃப் ஆல் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் டு எக்ஸ்டெண்ட் அட்லீஸ்ட் 2 loans per year. அதாவது நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறை மற்றும் தனியார் வணிக வங்கிகளின் ஒவ்வொரு கிளையும் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 2 கடன்களையாவது விளிம்பு நிலை மக்களுக்கு வழங்குவதை கட்டாயமாக்குவதன் மூலம் அடிமட்ட அளவில் தொழில் முனைவை ஊக்குவித்தல் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாம டு மேண்டேட் bank loans ranking between 10 lakhs to 1 crore ஓகேங்களா for setting up brand new first Windows known structural as greenfield enterprise ஓகேங்களா. ஸோ அதாவது புதிய மற்றும் முதல் முறை தொழில்களை தொடங்குவதற்கு கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைஸ், புதுசா தொழில் தொடங்குறாங்களே அவங்களதான் அந்த கிரீன்ஃபீல்ட் என்டர்பிரைசஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிரீன்ஃபீல்டு நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை கடன் தரத்துக்கான அந்த ஒரு நிர்ணயத்தை பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுதான் வந்து இந்த ஸ்டாண்ட் அப் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இதுல மெயினா யாரை போக்கஸ் பண்றாங்கன்னா உமன் ஆண்டர்பிரினர்ஸ், பெண் தொழில் முனைவர்கள், 18 வயது நிறைவடைந்த பெண் தொழில் முனைவர்கள். அது மட்டும் இல்லாம SC ST கேட்டகரியில் உள்ள அனைவரையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ல வந்து போக்கஸ் பண்றாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் நான் இண்டிவிஜுவல்ஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது இன்கேஸ் வந்து கூட்டாண்மை, அதாவது கூட்டாண்மை நிறுவனங்களா இருந்தா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸா இருந்தா அந்த ஒரு ஷேர்ஸ் 51% பங்குகள் பாத்தீங்கன்னா SC ST பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு ஓனர்ஷிப்பா இருக்கணும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இண்டிவிஜுவலா இருந்தா தனித்தனியா லோன் கொடுத்துடலாம், ஆனா வந்து ஒரு கம்பெனிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு லோன் கேட்கறாங்கன்னா அந்த ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் 51% பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யார் கையில இருக்கணும்னா ஒரு SC ST பிரிவினர் கையில இருக்கணும், அல்லது ஒரு பெண்களோட கையில இருந்தா தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு திட்டத்துக்கு வந்து அப்டேஷனுக்கு லோன் தருவாங்க சொல்லி இந்த நம்ம பார்க்கவும். மெயினா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து எதற்கான ஸ்கீம்னா பெண்கள் பட்டியலினத்தவர்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டத்தை இந்த நம்ம பார்க்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அட்டல் இனோவேஷன் மிஷன், இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 16, 2016 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் மிஷன் சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா. ஸோ இனோவேஷன் மிஷன், இனோவேஷன் பேரை பார்த்தா நமக்கு என்ன புதிய கண்டுபிடிப்புகள் ஓகேங்களா. ஸோ புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கத்தொகை, அதுக்கான ஹெல்ப்ஸ், அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குற ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்திருக்கும். இது மெயினா யாரை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு மானிய தொகைகள், ஊக்கத்தொகைகளை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்து அமைய போகுதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம். இந்த உஜ்வாலா நேமா பார்த்து நமக்கு என்ன ஞாபகம்னா பிரைட்டர் லைட், பிரைட்டர் லைட், பிரகாசமான ஒளி. இந்த ஒரு வார்த்தைன்றது நம்ம ஞாபகம் வந்துடும். இந்த டேபிள் நம்ம கொடுத்துருப்போம் உஜ்வாலா திட்டத்துக்கான மீனிங். இந்த உஜ்வாலா திட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விறகடுப்பிலிருந்து, விறகடுப்புலாம் இருக்கிறது மூலமா நமக்கு நிறைய பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு விறகடுப்பை யூஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா போன்ற மூச்சு திணறல் கோளாறுகளும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு பர்டிகுலர் விறகடுப்பு யூஸ் பண்றவங்க கேஸ் சிலிண்டர், LPG சிலிண்டர் யூசேஜுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான். இதன் கீழே நிறைய மானிய விலை சிலிண்டர்கள் கொடுத்தாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த உஜ்வாலா திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த உஜ்வாலா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு May 1, 2016 வந்து
சொன்னாங்க. ஸோ இதோட 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் 10 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா மே 1 2016 லான்ச் பண்ணிருப்பாங்க. இதை அப்டேட் பண்ணி 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் 10 2021 லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இதை பார்க்குறோம். ஸோ இதோட இனிஷியலா எங்க இதை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா பாலியா என்ற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட 2.0 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மஹோபா உத்தரப்பிரதேசத்தில் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யாரும் நம்மளுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? So இந்த திட்டத்தின் கீழே to provide a financial support system of 1600 per connection for deposit free LPG along a side a free first refill and gas stove under the updated Ujjwala 2.0 program. ஓகேங்களா? அதாவது கைப்பு தொகை இல்லாத எரிவாயு இணைப்பிற்காக 1500 நிதி உதவி வழங்குவதுடன் முதல் சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டை தந்துருவாங்க 1500 ரூபா. இந்த டெபாசிட் தொகைன்றது புதுசாக நம்ம எல்பிஜி சிலிண்டர் வாங்குறோம்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு தொகையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே தந்துருவாங்க முதல் சிலிண்டர் வாங்குறதுக்கு மட்டும். அது மட்டும் இல்லாமல் உஜ்வாலா 2.0 வந்து என்ன ஒரு அப்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா சிலிண்டர் ரீஃபில் மற்றும் அடுப்பை முற்றிலும் இலவசமாக வழங்குதல். சிலிண்டர் வாங்கினீங்கன்னா மொத்தமாக வந்து அந்த ஒரு அடுப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துரும் சொல்லிட்டு ஒரு அப்டேஷன் கொண்டு வந்தாங்க. இதன் மூலமா வந்து அந்த விறகு அடுப்பை யூஸ் பண்றவங்க வந்து கேஸ் சிலிண்டர் யூசேஜுக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்துற விதமா வந்து இந்த ஒரு திட்டம் எடுத்து அமைய போதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ உஜ்வாலா திட்டம்னா விறகு அடுப்பு யூஸ் பண்றவங்களா எல்பிஜி கனெக்ஷனுக்கு மாத்துறது தான் இதோட மெயின் போக்கஸா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரிவா. ஓகேங்களா? சோ பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷித் மத்ரிவா அபியான். மத்ரிவான்ற வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மதர் தாய்மையை குறிக்குது. ஓகேங்களா? சோ தாய்மைனா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெண்கள். ஓகேங்களா? சோ பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதே ஒரு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜூன் 9 2016. ஓகேங்களா? சோ ஜூன் 9 2016 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். சோ இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேசிக்கா யாருக்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரெக்னன்ட் உமன் பிரசவத்துக்கு வந்து தயாராகக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படுற ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் பிரசவ காலங்களில் பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி ஃப்ரீ ஸ்கேன் எடுப்பாங்க. ஓகேங்களா? குழந்தை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, நல்லா ஆரோக்கியமா வளருதா, இது போன்ற ஸ்கேன் வந்து நம்ம கண்டிப்பா எடுத்தாகணும். ஸோ இது வந்து ஏழை எளிய குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்கேன் எடுக்கிறது. ஏன்னா ரொம்பவே ஹை காஸ்ட்ல தான் ஸ்கேன் எடுத்து இருக்கும். ஸோ இதை வந்து தவிர்க்கணும், இதை வந்து ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஸ்கேன் திட்டத்தை கொண்டு வரது தான் இந்த ஒரு திட்டம். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மத்ரி அபியான் பிரெக்னன்சி டைம்ல ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த அந்த ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி டைம்ல 9ஆம் தேதி ஃப்ரீ ஸ்கேன் எடுப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு உதான். ஓகேங்களா? சோ உதான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு உதே தேஷ் கா ஆம் நாகரிக் சொல்லிட்டு பாக்குறோம். இதுதான் வந்து உதான் சொல்லிட்டு பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றாங்கன்னா இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு அனைத்து பிரிவினரும், அனைத்து சமுதாய மக்களும், அனைத்து பொருளாதார நிலையில் உள்ள மக்களும் வானத்தில் பறக்கணும், ஃபிளைட்ல வந்து போகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல போனோம்னா நிறைய காசு இருக்கணும், காசு இருக்கிறவங்க ஹையர் கிளாஸ் பீப்புள் மட்டும் தான் அந்த ஏர்போர்ட்ல ஏர்பிளைன்ல போறாங்க. இதை வந்து மாத்தி ஒரு ஏழை எளிய மக்கள் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிளைட்ல போகணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த உதான் திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். இந்த உதே என்ற வேர்டு என்ன சொல்லுதுன்னா வானத்தில் பறக்கிறது. நாடே வானத்தில் பறக்கணும் சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த உதான் திட்டம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ரிலேட்டடா ஒரு படமே கூட வந்திருக்கும். சூரரை போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்திருக்கும். சோ ரொம்பவே குறைஞ்ச விலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பிளைட்டை வந்து கொண்டு போறக்கூடிய ஒரு திட்டம் சொல்லிட்டு இந்த படத்துல பேசியிருப்பாங்க. சோ அது ரிலேட்டடான ஒரு திட்டம் தான் இந்த உதான் திட்டம் சொல்றாங்க. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 21 2016 வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளைட் எப்போ வந்து ஆபரேஷன்ல டேக் ஆஃப் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 27 2017 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த திட்டத்தோட மெயின் மோட்டோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு லெட் த காமன் மேன் இன் ஸ்லிப்பர்ஸ் ஃப்ளை. ஓகேங்களா? ஸோ செருப்பணியும் சாதாரண மனிதனும், ஷூ மட்டும் இல்ல செருப்பணிவரும் கூட ஃபிளைட்ல பறக்கணும். அதுக்கான ஒரு திட்டம் தான் நமக்கு என்னது இந்த உதான் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா டு கேப் ஏர் ஃப்ரையர்ஸ் at 2500 per hour of journey for the fixed wing aircraft to maintain cost exclusivity. அதாவது ஒரு மணி நேர பயணத்திற்கு விமான கட்டணத்தை அதிகபட்சமாக 2500க்குள்ள வந்து கட்டுப்படுத்தி ஏழை மற்றும் நடுத்தர மக்களும் எளிதாக பயணிப்பதை இந்த ஒரு திட்டம் வந்து உறுதி செய்துள்ளதுன்னு சொல்லிட்டு திட்டத்தில் நம்ம பார்க்கிறோம். அது பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. ஓகேங்களா? சோ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, இந்த மாத்ருன்ற வேர்டிங் பாத்தீங்கன்னா பெண்களை தான் குறிக்குது, தாய்மார்களை தான் குறிக்குது. இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜனவரி 1 2017 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜனவரி 1 2017 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாருக்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய நேரடி பண உதவி தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் நம்மளுக்கு பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. மாத்ருனா தாய்மார்களுக்கான பணம் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா முதல் குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா
5,000 ரூபாய் 2 தவணைகள் தருவாங்க. முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு தான். அதாவது பெண் குழந்தை பிறந்துட்டா அதை வளர்க்க முடியாம பாத்தீங்கன்னா நிறைய பேர் கள்ளிப்பால் ஊத்தி வந்து கொலை பண்ற வழக்கெல்லாம் இன்னுமே இருந்துட்டு வருது. இதெல்லாம் வந்து தவிர்க்கிற விதமா தான் பெண் குழந்தை பிறந்தால் மட்டும் அந்த ஒரு தாய்மார்களுக்கு அதை கவனிப்பதற்கான செலவா 5,000 ரூபாய் முதல் குழந்தைக்கு தராங்க. அதாவது 2 தவணையா வந்து தருவாங்க. சோ இந்த ஒரு தவணை வந்து எப்படி தருவாங்கன்னா, கர்ப்ப பதிவு மற்றும் பரிசோதனைக்கு பின் ஸ்கேனிங் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா 3,000 ரூபாயும் மற்றும் பாத்தீங்கன்னா பிரசவித்த 14 வாரங்கள் கழித்து தடுப்பூசி போடுவாங்க இல்லையா, அந்த ஒரு டைம்ல 2,000 ரூபாயும் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 5,000 ரூபாய் தருவாங்க. இன்கேஸ் 2வது குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்தால் இருக்கும் பட்சத்தில் ஒரே தவணையாக 6,000 ரூபாய் வரைக்கும் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸ்ல வந்து பெனிஃபிஷியர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 19 இருந்து 55 வயது நிறைய பெண் கர்ப்பிணி பெண்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். 19 ஏஜ்ல இருந்து 55 ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பயனாளிகளா இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். சம்பதா என்ற வேர்டோட மீனிங் என்ன நம்ம பார்த்தோம். சம்படானா வந்து என்னது, ஓகே, சம்படா வந்து நம்மளுக்கு கிசான் சம்பதா. ஓகேங்களா. ஸோ கிசான் நம்மளுக்கு ஃபார்மர்ஸ், ஒரு ஃபார்மர்ஸை குடிக்கக்கூடிய ஒரு திட்டம், விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு May 3, 2017. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அப்ரூவ் பண்ணாங்க. August 23, 2017 வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் பண்ணி இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுவுமே ஆப்வியஸாக வந்து நம்மளுடைய நியூ டெல்லியில தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட மெயின் இலக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு விவசாய நிலம் முதல் சில்லறை விற்பனை நிலையங்கள் வரை அதிநவீன உள்கட்டமைப்பு மற்றும் திறமையான விநியோக சங்கிலி மேலாண்மை உருவாக்குதல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விவசாயம் ரீதியாக இப்ப வந்து விவசாயி வந்து அந்த பயிரை அறுவடை பண்ணிட்டு அதை வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறாரு இல்லையா, இன் பெட்வீன்ல நிறைய கை வந்து அந்த பொருள் வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ இன் பெட்வீன்ல அந்த ஒரு விலை நிர்ணயம் எடுத்து கரெக்டா இருக்கணும், அந்த பொருள் பாதுகாப்பு கரெக்டா இருக்கணும், இந்த கட்டமைப்பெல்லாம் கரெக்டா, அதாவது விவசாய நிலத்துல இருந்து மக்களுக்கு வந்து அந்த அரிசி போய் சேருது இல்லையா, இன் பெட்வீன்ல இந்த கட்டமைப்பெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு கிசான் சம்மிதி யோஜனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி வாய வந்தனா யோஜனா. இந்த பிரதான் மந்திரி வாய வந்தனா, வாயனா வந்து வயதானவர்கள், எல்டர் பீப்புள் சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ வயதானவர்களுக்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு May 4, 2017 சொல்லியிருப்பாங்க. ஸோ July 21, 2017 அபிஷியலா லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இது எங்க லான்ச் பண்ணிருப்பாங்க, நமக்கு நியூ டெல்லியில தான். இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லப்படக்கூடிய அந்த எல்ஐசி மினிஸ்ட்ரி கீழே தான் வரக்கூடிய ஒரு திட்டம் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் வயதானவர்களுக்கு, அதாவது முன்னாடி அட்டல் பென்ஷன் யோஜனா சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டாருக்கு வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு பென்ஷன் என்ற திட்டத்தை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் அட்டல் பென்ஷன் யோஜனா சொல்லிட்டு முன்னாடி பார்த்திருப்போம். இது வந்து பொதுவா எல்லாருக்கும் எம்ப்ளாய்மெண்டா இருந்தாலும் சரி, அன்எம்ப்ளாய்மெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தில் ஜாயின் ஆகிக்கலாம். இந்த ஒரு திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு 60 வயசுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டத்தின் கீழே பெனிஃபிஷியர்ஸா யார் இருப்பாங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் தான். சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த திட்டத்தில் ஜாயின் ஆயிட்டதுக்கு அப்புறம் 60 வயதுல இருந்து அதுக்கு மேற்பட்ட வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்துல ஜாயின் ஆகிக்கலாம். ஜாயின் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலே போதும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இதில் இணைவதற்கு அதிகபட்ச வயது வரும் என்பது இல்லை. ஆனால் ஒரு நபர் இத்திட்டத்தின் கீழ் முதலீடு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை 15 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு 15 lakhs வந்து பேங்க்ல போட்டு விட்டா போதும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பின்ஷனா வந்து வந்துரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதோட வட்டி தொகை. ஸோ இதான் வந்து இதுக்கான திட்டம், வயசானவர்களுக்கான இந்த வாய யோஜனா திட்டம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்க்கும்போது நமக்கு பிரதான் மந்திரி சஹத் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. ஸோ பிரதான் மந்திரி சஹத் பிஜ்லி ஹர்கர் யோஜனா சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பிஜ்லி நான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்மளுக்கு அந்த டேபிள்ல பிஜ்லினா வந்து எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்துடும். ஸோ பிஜ்லின்ற வேர்டு வந்தாலே எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு September 25, 2017. நம்ம எல்லா திட்டத்தையும் பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஆர்டர்லாம் பார்த்துருக்கோம், காலை வரிசைப்படி பார்த்துட்டு இருக்கோம். லைனா 2014 இருந்து 2026 வரைக்கும் இந்த ஒரு கண்டினியூஷன் அப்படியே போகும். அப்படியே வரிசையா மத்திய அரசாங்க சார்பில் என்னென்ன திட்டம்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். ஸோ நீங்க ஆர்டரா அப்படி படிச்சுட்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது வந்து எந்த ஒரு இயர்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்டோர் ஆயிடும். ஸோ இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நியூ டெல்லி. ஓகேங்களா. ஸோ புது டெல்லியில தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து இயங்க கொண்டு இருக்கிற திட்டம். நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதை வந்து தந்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தில் மெயின் டார்கெட் என்ன சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, நாட்டில் இன்னும் மின்சார வசதி இல்லாத அனைத்து வீடுகளும் கடைசி எல்லை வரை மின் இணைப்பை வழங்குவது. அதாவது மின் இணைப்பை இல்லாத கடைசி எல்லை வரை அனைவருக்கும் அந்த மின் எலக்ட்ரிபிகேஷனை கொண்டு போனோம், எல்லாருக்கும் மின்சாரத்தை கொண்டு போனோம். குறிப்பா சோலார் எனர்ஜி மூலமா அந்த ஒரு மின்சார இணைப்பை கொண்டு போனோம்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த ஒரு பர்டிகுலர் பிரதான் மந்திரி சஹத் பிஜ்லி ஹர்கர் யோஜனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா பாரத் மாலா பரியோஜனா என்ற திட்டம். பாரத் மாலா பரியோஜனா, மாலான்ற வேர்டு எதை குறிக்குது? சாலைகள், ஓகேங்களா. ஸோ ரோடு அதை தான் வந்து குறிக்குது. ஸோ ரோடு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அக்டோபர் 25, 2017 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஓகேங்களா. ஸோ அக்டோபர் 25, 2017 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யார் லான்ச் பண்ணிருக்காங்க? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான். சோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷன், ரோடு டெவலப்மெண்ட், அதாவது நாடு முழுவதும் சரக்கு மற்றும் பயனாளிகளின் போக்குவரத்து மேம்படுத்தி உள்கட்டமைப்பு இடைவெளிகளை குறைப்பதே இதன் முக்கிய இலக்காகும். இதன் முதற்கட்டத்தில் 34,800 கிலோமீட்டர் நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் பொருளாதார வழித்தடங்களை மேம்படுத்துவது இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா. ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணோம், ஆல்ரெடி இருக்க ரோடை வந்து டெவலப் பண்ணோம். இதுதான் வந்து இந்த மாலா ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா ஸ்வஜல் யோஜனா. ஜல்ன்ற வேர்டை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? நீர், வாட்டர்ன்றது ஞாபகம் வந்துடும். ஜல்ன்ற வேர்டை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? வாட்டர்ன்றது ஞாபகம் வந்துடணும். அந்த வாட்டர் ஸ்கீம் வந்து ரிலேட்டடான ஸ்கீம் சொல்லி நமக்கு ஐடியா வந்துடும், ஓகேங்களா. ஸோ ஸ்வஜல் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு பிப்ரவரி 2018, ஓகேங்களா. ஸோ பிப்ரவரி மாதம் 2018 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு பிகம்போரா, ஓகேங்களா. பிகம்போரா, கராவலி டிஸ்ட்ரிக்ட், ராஜஸ்தான், ஓகேங்களா. இதுதான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், ஓகேங்களா. ஸோ மத்திய குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகம் அதன் கீழே வந்து இது இயக்கி கொண்டு வருகிறது. ஸோ இது இதோட மெயின் டார்கெட்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் பம்புகளை பயன்படுத்தி கிராமப்புறங்களுக்கு தடையற்ற குழாய் மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், ஓகேங்களா. ஸோ இதோட 90% நிதியை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கும். மீதமுள்ள 10% நிதியை உள்ளூர் சமூகம், கிராம மக்கள் வந்து பங்கீட்டு செய்து இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அப்பதான் வந்து அதுக்கான கான்சியஸா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து அதை வந்து சரியா கவனிக்காம விட்டுருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சோலார் பம்புகள் மூலமா அந்த ஒரு தண்ணியை வந்து கிராமங்கள் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஸ்வஜல் யோஜனா. இந்த ஒரு திட்டத்துக்கான நிதி 90% மத்திய அரசாங்கம் தந்துருவாங்க. 10% அந்த பர்டிகுலர் ஊர் மக்களே ஷேர் போட்டு பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா போஷன் அபியான் திட்டம். போஷன் அபியான் திட்டம் இது வந்து ஒரு ஊட்டச்சத்து சார்ந்த ஒரு திட்டம். போஷன் என்ற வேர்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் ஓவர் ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நரிஷ்மெண்ட், ஓகேங்களா. ஸோ தேசிய ஊட்டச்சத்து திட்டம். இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மார்ச் 8, 2018 லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜுன்ஜிஹுனி, ராஜஸ்தான், ஓகேங்களா. ஜுன்ஜிஹுனி, ராஜஸ்தான் என்ற இடத்துல தான் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு திட்டம் யாரால லான்ச் பண்ணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, ஓகேங்களா. நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடியால் பாத்தீங்கன்னா மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே வந்து இந்த ஒரு திட்டம் வந்து இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ இதற்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 0 முதல் 6 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊட்டச்சத்து நியூட்ரிஷன்ல வந்து கரெக்டா வந்து போய் சேரணும். அதுக்கான சத்து மாவு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை தரதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த போஷன் அபியான் திட்டம் சொல்லப்படக்கூடியது. ஸோ இதன் மூலமா வந்து 0 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஆண்டுக்கு 2% குறைத்தலே இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தோட முக்கியமான நோக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரத்த சோகை, அனிமியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரத்த சோகை வந்து 3% ஆண்டுக்கு குறைக்கணும். அது மட்டும் இல்லாம குறைந்த எடையுடன், அதாவது லோ வெயிட்டோட பிறக்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு குழந்தைகளோட விகிதத்தை 2% குறைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஷன் அபியானுக்கு முக்கிய திட்டங்களா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்கீம் பெனிஃபிஷியரி பயனாளிகள் யாரு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 0 முதல் 6 வயது நிரம்பிய குழந்தைகள், அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ், அடலன்ஸ் கேர்ள்ஸ், ஓகேங்களா. ஸோ அதாவது 0 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளரிளம் பெண்கள், இவங்க எல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்கீம் கீழே பயனாளிகளா சத்து தரக்கூடிய பொருட்களை பெறக்கூடியவர்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சமக்ரா சிக்ஷா அபியான், ஓகேங்களா. சமக்ரா சிக்ஷா அபியான், சிக்ஷான்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஜுகேஷன் பத்தின ஒரு ஸ்கீம் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ சிக்ஷான்ற வேர்டு அந்த டேபிள் நம்மளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு வேர்டா இந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான், ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மே 24, 2018 லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்வியஸா நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது யார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், ஓகேங்களா. ஸோ மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குழந்தைகள் வந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும். அவங்க எந்த சூழ்நிலையும் கல்வியை கைவிடக்கூடாது. கண்டினியூஸா அவங்க ப்ரீகேஜி ஜாயின் பண்றாங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களோட கல்வி வந்து கண்டினியூஸா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த சிக்ஷா அபியான் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அது பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கியம் யோஜனா, அதாவது ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஜன் என்ற விட பார்த்தா நமக்கு மக்கள் என்ற ஞாபகம் வந்துடும். ஜன்னா ஜனம், மக்கள், ஆரோக்கியம்னா ஹெல்த். அப்போ வந்து மக்களுக்கான சுகாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு செப்டம்பர் 23, 2018. செப்டம்பர் 23, 2018 இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ராஞ்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஞ்சியில லான்ச் பண்ணிருக்காங்க.
இது யாரால் லான்ச் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கீமோட டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு, அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஓகேங்களா. சுகாதார ரீதியாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்தின் கீழே ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு இன்சூரன்ஸாக தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லா மற்றும் காகிதம் இல்லா டிரான்சாக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுல பயனாளிகள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 12 கோடி பூவர் மற்றும் வல்லுநர் ஃபேமிலிஸ் ஓகேங்களா. ஸோ சமூக பொருளாதாரத்தின் ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட 12 கோடிக்கும் அதிகமான ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்பங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ல பயனாளிகளா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இத்திட்டத்தின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து முதியோர்களும் ஆயுஷ்மான் பயா வந்தாலும் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த அட்டையை வச்சு பயன்பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ டோட்டலாக இது கவர்மெண்ட் ஃபண்டட் ஒரு ஸ்கீம். இதில் ₹1 கூட நம்ம மக்கள் சைட்லேருந்து தர வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ்க்கான ப்ரீமியம் வந்து கட்டிடுவாங்க. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்கான செலவு மட்டும், அதாவது ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்ன்றது தராங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஸ்கீம் நம்ம ஜாயின் ஆகிட்டாலே போதும், நமக்கு அந்த 5 லட்சம்ன்றது நமக்கு வந்துடும், அதாவது ட்ரீட்மெண்ட் செலவுக்கான அந்த 5 லட்சம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி அன்னதானா ஆய் சன்ரக்ஷன் அபியான், பிரதான் மந்திரி அன்னதாத்தா ஆய சரக்ஷன் அபியான் சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். அன்னதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு உணவு அந்த டேபிளில் பார்த்துருப்போம். அன்னதாத்தானது உணவு, ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அன்னம்னது ஃபுட் இல்லையா. ஸோ அந்த ஃபுட்டு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12, 2018 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். ஸோ செப்டம்பர் 12, 2018 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நியூ டெல்லி, நம்மளுடைய புதுதில்லியில் லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் எதற்கான ஒரு திட்டம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் நிர்ணயிப்பாங்க. ஸோ ஒரு பருப்பு வகைகளா இருக்கட்டும், அரிசி வகைகளா இருக்கட்டும், தானியங்களா இருக்கட்டும், எண்ணெய் வித்துகளா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடில் நிர்ணயிப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரைஸ் இண்டெக்ஸ் தான் விவசாயிகள் அந்த ஒரு பொருள் வந்து விற்பாங்க இடைத்தரகர்களுக்கு. இது வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு விவசாயிகள் இடைத்தரகர்கள், அதாவது இன் பிட்வீன்ல மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரிட்ஜா செயல்படக்கூடியவர்கள் இடைத்தரகர்கள், ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட ஏமாத்தி மிகவும் குறைந்த அடிமாட்டு விலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிர்கள் வந்து வாங்கிட்டு போறாங்க, அரிசியோட விலையை வந்து வாங்கிட்டு போறாங்க. அந்த பர்டிகுலர் ரேட்டை ரொம்பவே அதிகமான விலையில மக்களுக்கு வந்து சேல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து இருந்துச்சு. இதை வந்து சரி பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட மினிமல் அமௌண்ட்டை விவசாயிகளுக்கு வந்து நம்ம செட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை முறைமா அந்த கட்டமைப்பை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் திட்டம் சொல்லிட்டு, அதாவது பிரதான் மந்திரி அன்னதானா ஆய் சன்ரக்ஷன் அபியான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தான் யோஜனா. ஸோ மான் தான் சொல்றாங்க. மான் தானா தன்ன்ற வேர்டு எதை குறிக்குது? ஃபண்டு, வெல்த், செல்வம், மணி எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு வேர்டு தான் இது. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டம் February 15, 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. February 15, 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு திட்டம் எங்க லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வஸ்ட்ரால், ஸோ அகமதாபாத் குஜராத் இருக்கக்கூடிய வஸ்ட்ரால் என்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தில் என்ன மெயினாக டார்கெட் பண்ணிருக்காங்கன்னா மினிமம் அஷ்யூர்ட் மந்த்லி பென்ஷன் ஆஃப் 3000 ஓகேங்களா. ஸோ முறைசாரா தொழிலாளர்களுக்கு 60 வயது நிறைவடைந்தவுடன் மாதாந்திரம் குறைந்தபட்சம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக ₹3000 வழங்குதல். ஸோ ஆல்ரெடி அட்டல் பென்ஷன் ஸ்கீமை பார்த்துருக்கோம். ஸோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த ஒரு ஸ்கீம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 இருந்து ₹200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரீமியம் தொகைன்றது இருக்க போகுது. ஸோ இது கட்டினாலே போதும். 60 வயது நிறைவடைந்தவுடன் அவங்க கட்டிய பணத்தை பொறுத்து இந்த 55 இருந்து 200 கூட எவ்வளவு அமௌண்ட் கட்டுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த மந்த்லி பென்ஷன் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி, பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி. ஸோ அந்த கிஷான்ற வேலை பார்த்தா நம்ம ஃபார்மர் சொல்லி ஞாபகம் வந்துடும், விவசாயிகள் சொல்லி ஞாபகம் வந்துடும். ஸோ விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிதி சார்ந்த ஒரு திட்டம் தான் இது. ஸோ இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு February 24, 2019 ஓகேங்களா. February 24, 2019 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் வந்து எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு கோரக்பூர், உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா. ஸோ கோரக்பூர்ல உத்தரப்பிரதேசம் என்ற ஏரியால வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் யார் லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு நம்மளுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கும் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஒரு திட்டத்தின் என்ன பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த உதவி தொகையா பார்த்தீங்கன்னா வருடம் ₹6000 தருவாங்க ஓகேங்களா. இது வந்து 3 இன்ஸ்டால்மெண்டா தருவாங்க. 2000 சொல்லிட்டு 4 மாசத்துக்கு ஒரு 2000 சொல்லிட்டு 3 இன்ஸ்டால்மெண்டா ஒரு வருஷத்துக்கு ₹1000 பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து போடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிசான் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா இவம் உதான் மகா அபியான், பிரதான் மந்திரி
கிஷன் உர்ஜா சுரக்ஷா ஏவம் உதான் அபியான். அந்த உர்ஜான்ற வேர்ட்னா என்னப்பா என்னன்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல பாத்துருக்கோம். உர்ஜானா வந்து லைட்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, லைட்னா நம்மளுக்கு லைட் எலக்ட்ரிசிட்டி ஓகேங்களா. ஸோ எல்லாமே குறிக்கக்கூடிய வார்த்தை தான் நமக்கு அந்த உர்ஜா என்ற வார்த்தை. எனர்ஜி லைட் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு உர்ஜான்றது பாத்தீங்கன்னா அந்த ஒரு மின்சாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம். அதாவது இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு March 8, 2019 ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த டேட்ல தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. எங்க லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நியூ டெல்லி ஓகேங்களா. ஸோ நியூ டெல்லியில புது டெல்லியில வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு என்ன இலக்கா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் நீர் பாதுகாப்பு வழங்குதல், விவசாயத்துறையில் டீசல் பயன்பாட்டை ஒழித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதன் மூலம் 34,800 மெகாவாட் அளவிற்கு சூரிய ஒளி மற்றும் பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை உருவாக்குதல் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோட முக்கியமான போக்கஸா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ டீசல் மூலமா அந்த பம்பு செட் இறக்கிறது இதெல்லாம் தவிர்த்து டீசல் பயன்படுத்துறது மூலமா நிறைய மாசுன்றது நம்ம என்வாயர்மெண்ட்ல போய் சேருது. இதெல்லாம் குறைக்கணும். முழுமையா வந்து இதெல்லாம் சூரிய மின்சாரத்தால இயங்கக்கூடிய ஒரு உபகரணங்களா மாத்தணும்னு சொல்லிட்டு அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிரதான் மந்திரி கிஷன் ஊர்ஜா சுரக்ஷான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் ரொம்ப ஃபேமஸான மிஷன், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஜல் ஜீவன் மிஷன் உலகத்துல அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம பகுதிகளில் அனைத்தையும் பாத்தீங்கன்னா இந்த குழாய் மூலமா இணைக்கணும். அனைவரும் பாத்தீங்கன்னா அந்த குழாய் மூலமா அந்த தண்ணீர் எடுத்து போய் சேரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை உறுதி பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இதோட வந்து எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு August 15, 2019 ஓகேங்களா. ஸோ August 15, 2019 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். ஜல் என்ற வேர்டை பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்தோம். ஜல்னானது வாட்டர். அப்போ வந்து இது வந்து வாட்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு நமக்கு வந்து ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா August 15, 2019 லான்ச் பண்ணிருப்பாங்க. இதை வந்து இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 2024 வச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 100% பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல அந்த ஒரு குழாய் வந்து எடுத்துட்டு போயிடணும். எல்லாமே வந்து அந்த குழாய் மூலமா அந்த தண்ணீரை பெறணும்னு சொல்லிட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சிருப்பாங்க. இதை அச்சீவ் பண்ண முடியாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இதை வந்து 2028 வரைக்கும் இந்த ஒரு டார்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க ரீசெண்டா. ஸோ 2028 பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குழாய் மூலமா இணைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தின் கீழே நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிஷன் மான்தான் யோஜனா ஓகேங்களா. ஸோ பிரதான் மந்திரி கிஷன் மான்தான் யோஜனா இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு September 12, 2019 லான்ச் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணப்பட்ட டேட் September 12, 2019. ஆனா இது வந்து எப்ப செயல்பாட்டி கொண்டு வரலாம் சொல்லிட்டு ஒரு யோசனையில இருந்தாங்கன்னா August 9 கொண்டு வந்துடலாம் சொல்லிட்டு யோசனையில இருந்திருப்பாங்க. ஆனா எக்ஸாக்டா எப்ப லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா September 12, 2019 சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த ஸ்கீம்ல இருக்க இந்த கிஷான் வேர்டை பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்துடும். இது வந்து ஒரு விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம், விவசாயிகள் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சொல்லி நமக்கு ஆல்ரெடி ஞாபகம் வந்துடணும். சோ இந்த ஒரு திட்டம் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க, எந்த இடத்துல லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ராஞ்சி, ஜார்க்கண்ட் ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துப்போம் ஓகேங்களா. அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர், முறைசாரா தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்களுக்கு பென்ஷன் ஸ்கீமை பார்த்திருப்போம். ஸோ நார்மலா வயசானவர்களுக்கான பென்ஷன் ஸ்கீமை பார்த்துருப்போம், எல்லாத்தையும் பார்த்திருப்போம் இல்லையா. ஸோ அதன் தொடர்ச்சியா வந்து விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு பர்டிகுலர் கிஷான் மான்தான் யோஜனா சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் யாருக்கான ஸ்கீம்னா விவசாயிகளுக்கு 60 வயது நிறைவடைந்தவுடன் அவங்களால விவசாயம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல வயசானவுடன் அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு பென்ஷன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் கிஷான் மான்தான் யோஜனா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 18 இருந்து 40 வயது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜ்ல இருக்கும் போதே வந்து இந்த ஒரு திட்டத்துல ஜாயின் ஆயிட்டா ஒன்ஸ் அவங்க கட்டின பணத்தை பொறுத்து 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கான பென்ஷன் 3000 ரூபாய், குறைந்தபட்சம் 3000 ரூபாயில இருந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான பிரீமியம் தொகை மாதம் தோறும் 55 இருந்து 200 ரூபாய் வரைக்கும் அவங்க கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்டல் புஜல் யோஜனா 50வது ஸ்கீம் அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அட்டல் புஜல் யோஜனா இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு December 25, 2019 ஓகேங்களா. ஸோ December 25, 2019 இந்த புஜல் என்ற வேர்டுக்கு என்னப்பா மீனிங், புஜல் என்ற வேர்டுக்கு என்ன மீனிங் அந்த டேபிள்ல பார்த்தோம். ஸோ புஜல் என்ற வேர்டுக்கு கிரவுண்ட் வாட்டர் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நிலத்தடி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் ஓகேங்களா. ஸோ நிலத்தடி நீர் அதோட தேவையை வந்து எல்லாருக்கும் அவேர்னஸா கிரியேட் பண்ணணும். அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போனா நமக்கு வந்து இந்த தண்ணீர் பஞ்சம் வறட்சின்றது ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து டெவலப் பண்ணணும், தண்ணியோட அந்த ஒரு யூசேஜ்ன்றதை கம்மி பண்ணணும். இதன் மூலமா அந்த விவசாயத்துறையில அந்த இரிகேஷன் டெக்னாலஜி டெவலப் பண்ணி சொட்டு நீர் பாசனம் இது போன்ற விஷயங்களை வந்து ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அட்டல் பூச்சல் யோஜனா. இது வந்து பாத்தீங்கன்னா December 25, 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில தான் லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த வேர்ல்டு பேங்க் ரெண்டுமே சேர்ந்து 50:50 ரேஷியோல வந்து இதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம்.
அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா ஓகேங்களா. ஸோ பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இது வந்து எப்போ லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு மார்ச் 26, 2020 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா இது வந்து எப்போ ஆப்ரேஷன்ல வந்துச்சுன்னா செயல்பாட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏப்ரல் 20 முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோங்களா. சில இது அப்டேஷன்லாம் பண்ணி இதை வந்து 2023, 24 இந்த காலகட்டத்தில் வந்து இதுல வந்து சில அப்டேஷன்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை அந்த இடத்துல நம்ம பாக்குறோங்களா. இது பேசிக்கா எதற்கான ஸ்கீம்னா மக்கள் அனைவருக்கும் அந்த உணவுப் பொருட்கள் வந்து ப்ராப்பரா ரேஷன்ல இருந்து போய் சேருதா, அவங்களுக்கான உணவு தானியங்கள் கோதுமை அரிசி பருப்புலாம் கரெக்டா வந்து போய் சேருதான்னு சொல்லிட்டு அதை அஷ்யூர் பண்ற ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பர்டிகுலர் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. அதாவது அண்ணன்ற வேர்டு பார்த்தா அன்னம்ன்ற வேர்டு ஞாபகம் வந்து அன்னம்ன்றது ஃபுட் இல்லையா. ஸோ ஃபுட் உணவு பத்தின ஒரு திட்டம் தான் இது. ஸோ மக்களுக்கு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உணவுப் பொருட்கள் கோதுமை அரிசி எல்லாம் ரேஷன் கடையில் ப்ராப்பரா போய் சேருதா அதை வந்து அஷ்யூர் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதி ஓகேங்களா. ஸோ பிஎம் ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பார் நிதினு சொல்லிட்டு பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி அவர்களோட பேர்ல கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். தெருவோர கடைகள் நம்ம பார்த்துருவோம், சாலை ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கான நிதி தரக்கூடிய ஒரு திட்டம். அவங்களோட பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு டெவலப் பண்றதுக்கு அவங்களுக்கு நிதி எல்லாம் தேவைப்படும். ஆர்எல்ஸ் அடுத்த நாளைக்கு வந்து அவங்க கடை வைக்கிறதுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு ஏதாவது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே அவங்க நிதியை வந்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு திட்டத்தின் கீழே அவங்க ஒரு கிரெடிட் கார்டு தருவாங்க. இந்த கிரெடிட் கார்டு யூபிஐ கனெக்டோட தருவாங்க. இதன் மூலமா கவர்மெண்ட் வந்து டிஜிட்டலைஸ்டாவே அவங்களுக்கு பேமெண்ட் தந்துருவாங்க. ஒரு பர்டிகுலர் பேமெண்ட் தந்துட்டோன்னே அவங்க அந்த பிசினஸ் முடிஞ்சோடனே அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து வித் இன்ட்ரெஸ்ட் அவங்க திரும்பி வந்து கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா. பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10, 2020 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா மத்ஸ்யான்ற வேர்டு பாத்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் ஃபிஷரி மீன் மற்றும் மீன்வளத்துறை இது சார்ந்த ஒரு திட்டம். மத்ஸ்யான்ற மீனிங் என்ன பாத்தீங்கன்னா மத்ஸ்யான்ற வேர்டுக்கு மீன்வளத்துறைன்றது அர்த்தம். ஸோ மீன்வளத்துறை சார்ந்த ஒரு திட்டம் தான் இது நமக்கு ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடர்ந்து வச்சிருப்பாரு. சோ இந்த திட்டத்திற்கு கீழே நீடித்த நிலையான மீன்வள மேம்பாடு மூலம் நாட்டில் நீள புரட்சியை ஏற்படுத்துதல் மற்றும் மீன் உற்பத்தியை 22 மில்லியன் மெட்ரிக் டன்னாக உயர்த்துவது. மீன் உற்பத்தி, மீன் உணவுகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டம் எடுத்திருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாம அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை 25% 10% குறைத்தல். அது மட்டும் இல்லாம 50 லட்சம் கோடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்குது இந்த மீன்வளத்துறையிலன்னு சொல்லிட்டு இதற்கான முக்கிய டார்கெட்டா இந்த ஒரு திட்டத்துல நம்ம பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா மிஷன் சக்தின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்தி என்ற நேம பார்த்தோன்னா ஒரு பெண் நேம் இல்லையா, ஒரு உமன் நேம் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த ஒரு திட்டம் ஒரு பெண்களுக்கான அவங்களுக்கான அந்த எம்பவர்மெண்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம் சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த சக்தி என்ற திட்டம். ஸோ குறிப்பா வந்து பெண்களின் மேம்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது எப்ப லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு ஏப்ரல் 1, 2022 ஓகே. ஸோ ஏப்ரல் 1, 2022 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு நியூ டெல்லி, புதுடெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. சோ அவங்களுக்கான சேஃப்டி பாதுகாப்பு அவங்க வந்து பொருளாதார ரீதியாக டெவலப் பண்ணணும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சம்பல் சொல்லிட்டு சொல்றாங்க. சம்பல்னா என்னன்னா ஃபோக்கசிங் ஆன் சேஃப்டி, பிரிவென்ஷன் ஆஃப் கிரைம், இமிடியேட் கிரைசிஸ் ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா. ஸோ அதாவது பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அவசர கால உதவிகள் தரத்து இது வந்து சம்பல் கேட்டகரியில வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சம்மர்த்தியான பாத்தீங்கன்னா பெண்களின் திறன் மேம்பாடு, பொருளாதார சுதந்திரம் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம் ஓகேங்களா. இது ரெண்டு கேட்டகரியும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே வந்து பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு எம்பவர்மெண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அது பாத்தீங்கன்னா மிஷன் அம்ரித் சரோவர் ஓகேங்களா. மிஷன் அம்ரித் சரோவர் சொல்லிட்டு பாக்குறோம். இந்த சரோவர் என்றால் குளங்கள் என்பது பொருள் ஓகேங்களா. ஸ்பான்ஸ் குளங்கள் என்பது பொருள். சோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்கள், பழைய குளங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தூர் வாரத்தோ இல்ல புது குளங்கள் அமைப்பதையோ, வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பக்காவா பாத்துக்கிறது, நீரை எப்படி சேமிக்கலாம் சொல்லிட்டு அதை வந்து டெவலப் பண்றது, இது போன்ற எல்லா கட்டமைப்பு பாத்தீங்கன்னா இந்த சரோவர் திட்டத்துக்கு கீழே வந்துடும். இந்த ஒரு திட்டம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஏப்ரல் 24, 2022 ஸோ ஏப்ரல் 24, 2022 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே. ஏப்ரல் 24 நம்மளுக்கு என்ன நாள்? தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் இல்லையா. அந்த சட்டம் அமலுக்கு வரப்பட்ட ஒரு திட்டம் இல்லையா, நாள் இல்லையா. ஸோ அதனால அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள் அந்த குளங்களை தூர்வார திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி பர்டிகுலர்லி வர்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது
வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னா அதாவது நலிவடைந்த பழங்குடியினர் குழுக்களுக்கான ஒரு திட்டம். அதுதான் வந்து பிஎம் பிவிடிஜின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இன்னொரு பேரும் வச்சிருக்காங்க இதுக்கு, பிஎம் ஜன்மன் திட்டம், பிரதான் மந்திரி ஜன்சாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆதிவாசின்ற பேரை பார்த்தா நமக்கு என்ன வந்துடும், ஆதிவாசி, காட்டுவாசி, பழங்குடியினர் எல்லாமே வந்து அந்த ஒரு ட்ரைபல் குரூப்ஸ் பீப்புளை தான் குறிக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்க இந்த ஒரு ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு நவம்பர் 15, 2023. ஓகேங்களா. ஸோ நவம்பர் 15, 2023 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டமாக இந்த ஒரு திட்டத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த திட்டம் எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நமக்கு குந்தி ஜார்க்கண்ட். ஓகேங்களா. ஸோ குந்தி ஜார்க்கண்ட் என்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் திட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, பழங்குடியினர் விவகார அமைச்சகம், அந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய ஒரு திட்டமா தான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எதற்கான திட்டம், அந்த பழங்குடியினர் மக்களுக்கான அவங்களுக்கான அந்த வசதிகள். ஓகேங்களா. ஸோ சுகாதார வசதியாக இருக்கட்டும், கல்வி ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், அவங்களோட கிராமத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இருக்கட்டும், மின்சாரத்தை தரக்கூடிய ஒரு திட்டமா இருக்கட்டும், அவங்களுக்கான சாலை வசதி, இது போன்ற விஷயங்களை உறுதி செய்யக்கூடிய திட்டம். இது எல்லாமே கம்பல்சரியா பொதுவாக அவங்களோட இந்த வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணணும். இதுக்கான ஒரு திட்டமா தான் இந்த ஒரு ஆதிவாசி திட்டம்ன்றது இயங்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா கௌஷல் சம்மன் திட்டம். விஸ்வகர்மா என்று சொல்லப்படக்கூடியது நம்மளுக்கு கைவினைஞர்கள் தான் சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா. ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ், ஆர்டிஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பிசினஸ் பண்றவங்க தான் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கைவினைஞர்கள், கைத்தொழில்கள், பானை வனைபவர்களாக இருக்கட்டும், நகை செய்யறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு இந்த ஒரு விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த விஸ்வகர்மா என்ற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வார்த்தை மூலமா இந்த ஸ்கீமை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்க்கணும் நம்மளுக்கு விஸ்வகர்மா, விஸ்வகர்மான்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கைவினைஞர்கள், கைவினைஞர்கள். ஓகேங்களா. ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆர்டிஷன்ஸ், ஆர்டிஷன்ஸ். இது நம்ம டேபிள்லேயே பார்த்தப்போ விஸ்வகர்மாவோட மீனிங் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க டேபிள், அதுல வந்து இந்த ஒரு மீனிங்ன்றது ஒரு விஸ்வகர்மாவோட மீனிங். ஸோ கைவினைஞர்கள், இது கைத்தொழில் செய்வர்கள், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக வேலை செய்யவங்களோட அவங்களோட அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ட்ரைனிங் தரத்தா இருக்கட்டும், அவங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு திட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அந்த மானியம் லோன்ஸ்லாம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே வந்துடும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கௌஷல் என்ற வேர்டு வந்திருக்கு. கௌஷல்னா வந்து நம்மளுக்கு ஸ்கில், திறன்கள் சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அவங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தின் கீழே கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு செப்டம்பர் 17, 2023. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமோ ட்ரோன் தீதி ஸ்கீம், நமோ ட்ரோன் தீதி திட்டம். இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 30 நவம்பர் 2023, 30 நவம்பர் 2023 இந்த ஒரு ஸ்கீம் நம்மளுக்கு நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, பெண்களோட அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், இந்த குரூப்ஸ்ல இருக்கவங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்கப்பா. எதற்கான ட்ரைனிங் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ட்ரோன் எப்படி இயக்கணும், ட்ரோன்னா பார்த்துருப்போம், இந்த சிந்தூர் வாரில் கூட பார்த்துருப்போம், ஆபரேஷன் சிந்தூர்ல. ஸோ அந்த ட்ரோன்றது குட்டி ஹெலிகாப்டர் மாதிரி இருக்கும். அந்த கல்யாணத்துலாம் போனா கூட பார்த்துருப்போம், அந்த கேமரா வந்து இதுல கனெக்ட் பண்ணி அந்த ட்ரோன் மூலமா நம்ம எல்லாரும் வீடியோ எடுக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் அந்த ட்ரோன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் எப்படி இயக்கணும், இது சார்ந்த ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த நமோ தீதி திட்டம். தீதினா அக்கா இல்லையா, சிஸ்டர் இல்லையா. ஸோ மகளிர்னா அக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க, தீதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு தீதிஸ்க்காக ட்ரோன் எப்படி இயக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். குறிப்பா மகளிர் சுயோதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் தருவாங்க. இந்த ட்ரைனிங்ல என்ன சொல்லி தருவாங்கன்னா, ட்ரோன் மூலமா வந்து விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு பெண் விவசாயிகள் இருக்காங்கன்னா, அவங்க அந்த மகளிர் சுயோதவி குழுல இருக்காங்கன்னா, அந்த விவசாய நிலத்துல ட்ரோன் மூலமா அதையே பயன்படுத்தி அந்த பூச்சிக்குழி தெளிக்கிறதா இருக்கட்டும், தண்ணீர் தெளிக்கிறதா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களை வந்து ட்ரோன் மூலமாவே வந்து செய்யறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து இந்த ஒரு திட்டத்தின் கீழே, நமோ தீதி திட்டத்தின் கீழே வரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இது மூலமா வந்து டெக்னாலஜிக்கலி அப்டேட்டட் சிட்டிசன்ஸா வந்து நம்மளுடைய பெண்களை வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த நமோ தீதி திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பிரேரணாஸ் ப்ரோக்ராம், பிரேரணா திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா பிரேரணா என்ற வேர்டோட ஹிந்தி வேர்டோட மீனிங் என்ன சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு மோட்டிவேஷன், ஊக்கம், மோட்டிவேஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி ரீதியான மோட்டிவேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்கள அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம், எந்த டிபார்ட்மெண்ட்ல அதிகமான ஸ்கோப் இருக்கு, காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், என்ன பிசினஸ் பண்ணலாம், இது போன்ற விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா தான் இந்த பிரேரணா ஸ்கீம்ன்றது இருக்க போது. இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 4 ஜனவரி 2024, 4 ஜனவரி 2024 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் நியூ டெல்லியில் லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் பிரணாம் ஸ்கீம். ஓகேங்களா. ஸோ பிஎம் பிரணாம், பிரணாமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அப்ரிவேஷன் பிஎம் ப்ரோக்ராம் ஃபார் ரிஸ்டோரேஷன் அவேர்னஸ் ஜெனரேஷன் நரிஷ்மெண்ட் அண்ட் அம்லிஃபிகேஷன் ஆஃப் மதர் எர்த். ஓகேங்களா. ஸோ
பிஎம் ப்ரோக்ராம் ஃபார் ரிஸ்டோரேஷன் அவேர்னஸ் ஜென்ரேஷன் நரிஷ்மெண்ட் அண்ட் அமெலியரேஷன் ஆஃப் மதர் எர்த்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்குறோம். இது எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 28 ஜூன் 2023. ஸோ 28 ஜூன் 2023 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டமாக தான் இந்த ஒரு திட்டத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு நியூ டெல்லியில், புது டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெல்லியில தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேராக தான் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம்லாம் பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இந்த ஒரு திட்டம் எதற்கான திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். நமக்கு எல்லாத்தையும் தரது நம்மளோட பூமி தாய் தான். அந்த பூமி தாயை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், விவசாயம் போன்ற விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன உரங்கள் அந்த ஒரு யூசேஜை தவிர்த்து ஆர்கானிக் யூசேஜை டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த நிலத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவும் அழிந்து விடாதவாறு அந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துவது, ரசாயன தொழிற்சாலைகள் அந்த ரசாயன கெமிக்கல்ஸ் போன்ற விஷயங்களை வந்து நிலத்தில் வந்து கலக்கிறது, தண்ணீரில் கலக்கிறது, இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது, பொல்யூஷனை தவிர்க்கிறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிரணாம் ஸ்கீம் கீழே வந்துடும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் ஜன்மன் திட்டம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த பர்டிகுலர்லி வர்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் பிவிடிஜிடி ஸ்கீம் சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதோட அப்டேஷன் தான் இந்த ஜன்மன் திட்டம்ன்றது, ஜன்மன் ஆதிவாசி திட்டம். இந்த ஒரு திட்டமே பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா எங்க லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு ஜார்க்கண்ட், குண்டு. இந்த ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழங்குடியினர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. இந்த ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜன்சாதி கௌரவ் திவாஸ் சொல்லிட்டு பழங்குடியினரால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா நடைபெறும். ஸோ அந்த ஒரு விழாவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு திட்டமே பார்த்தீங்கன்னா ஆதிவாசி பழங்குடியினர், அதாவது ட்ரைபல் குரூப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டித்தரக்கூடிய ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ பக்கா வீடுகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பக்கா வீடுகள்னா உறுதியான வீடுகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடுகள் பழைய, அதாவது வீக்கான வீடுகள், ஆல்ரெடி இடிஞ்ச வீடுகள் சொல்லிட்டு ட்ரைபல் குரூப்ஸ் வந்து வாழ்வாங்க இல்லையா? ஸோ மின்சாரம் இல்லாத பழைய இடிமானங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில பழங்குடியினர் வாழ்வாங்க. இந்த ஒரு வீடுகள் வந்து அவங்க வந்து மாற்றணும், புதுமையா ஸ்ட்ராங்கா கட்டி தரப்படக்கூடிய அந்த கட்டுமான வீடுகளுக்கு அவங்களுக்கு வந்து கட்டித்தரணும்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு திட்டம் தான் இந்த ஒரு பிஎம் ஜன்மன் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. ஓகேங்களா? ஸோ பிரதம மந்திரி சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 13 பிப்ரவரி 2024. ஓகேங்களா? ஸோ 13 பிப்ரவரி 2024 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கா இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்கார், நகர்ப்புறங்களில் பேசிக்கா வச்சுக்கலாம். அப்போ வந்து அவர் வந்து ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட வீட்டில் வந்து சோலார் பேனல் யூஸ் பண்ணி அது மூலமா எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கவர்மெண்டோட வெப்சைட்ல போயிட்டு இந்த சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனால ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு டீம் வருவாங்க. வந்துட்டு அவங்க வீட்டை சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணி அவங்க வீட்டில் ரூஃப் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரூஃப்னா கூரைகள், ரூஃப் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்க வீட்டில் ரூஃப் இருந்துச்சுன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதே டீம் வந்து அந்த சோலார் பேனல் வந்து இவங்க ரூஃப் வந்து பொருத்திடுவாங்க. சோலார் பேனல் வந்து பொருத்திடுவாங்க. பொருத்திட்டோடனே இந்த சோலார் பேனல் மூலமா வரக்கூடிய அந்த மின்சாரத்தை அந்த வீட்டில் இருக்கவங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு கரண்ட் பில் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இதுல பேலன்ஸ் மீறும் இல்லையா மின்சாரம், இந்த ஒரு மின்சாரத்தை அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணலாம். இல்லை கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணி அது மூலமா உபரி வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம், அடிஷனல் இன்கமே வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். இதுல என்ன மெயின் சினாரியோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அவங்க எந்த இடத்துல சர்வ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வரும்னா, அந்த சோலார் பேனல் பொறுத்துறாங்க இல்லையா, இந்த பொறுத்துறதுக்கான அந்த சோலார் பேனலுக்கான செலவு பகுதியளவு கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, பகுதியளவு பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் அவர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாலே போதும், அதுக்கப்புறம் அவருடைய இன்கம் பிளஸ் அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ஃபுல் அவுட் ஆஃப் காஸ்ட் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு டார்கெட்டா என்ன வச்சிருப்பாங்கன்னா 1 கோடி வீடுகளுக்கு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது மூலமா வந்து அந்த ஒரு வீட்டுல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் வரை மின்சாரத்தை சேமிக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மின்சார உற்பத்தி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மின்சார உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கோடி அளவு பாத்தீங்கன்னா அந்த மின்சாரத்தை சேமிக்கலாம். 1 கோடி வீடுகளுக்கு இன்ஸ்டால் பண்றது மூலமா ஒரு வீட்டுக்கு 300 யூனிட் வரை பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மின்சாரத்தில் சேமிக்கலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற மூலங்களில் இருந்து, மற்ற ரிசோர்ஸ்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அணு மின் மின்சாரம் சொல்லுவாங்க, அனல் மின் மின்சாரம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பொல்யூஷன் தரக்கூடிய ஒரு மின்சாரம். ஓகேங்களா? ஸோ மாசு உண்டாக்கக்கூடிய ஒரு மின்சாரம். இந்த ஒரு மின்சார உற்பத்தியெல்லாம் தவிர்க்கலாம் இந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன்சாதி உன்னத் கிராம் அபியான். ஓகேங்களா? ஸோ ஜன்சாதி என்ற சொன்னால் என்னப்பா, ஜன்சாதியோட மீனிங் என்னது? ஜன்சாதியோட மீனிங் என்னது என்ன பார்த்துருப்போம்? ட்ரைப்ஸ் தான். இந்த ஜன்சாதியோட மீனிங் ஆதிவாசி எல்லாமே வந்து ட்ரைப்ஸ் தான் குறிக்குது, பழங்குடியினர். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கான ஒரு திட்டம் தான் இது. இந்த ஒரு ஜன்சாதின்ற வேர்டை பார்த்தாலே நம்மளுக்கு அந்த ட்ரைப்ஸ்ன்ற வேர்டு வந்து ஞாபகம் வந்துடணும். ஸோ இந்த ஒரு திட்டம் 2 அக்டோபர் 2024. ஓகேங்களா? ஸோ 2 அக்டோபர் 2024 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டத்தில் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிக்கும் கிராமங்களில் உள்ள உள்கட்டமைப்பு இடைவெளியை முழுமையாக நெறிப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி மற்றும் வாழ்வாதாரம் போன்ற துறைகளில்
17 அமைச்சங்களின் கீழ் 25 வகையான மேம்பாட்டு பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்துதல் இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கமா செயல்படுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா 5 கோடி பழங்குடியின மக்களை செலக்ட் பண்ணி 63,840க்கும் மேற்பட்ட கிராமங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு கிராமங்கள்லாம் வந்து டெவலப் பண்ண போறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்க்கணும் நம்மளுக்கு பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். ஓகேங்களா. பாரதிய பாஷா புஸ்தக திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டலைஸ்டு புத்தகத்தை மாணவர்களுக்கு வாங்கணும். இந்த ஒரு டிஜிட்டலைஸ்டு புத்தகம், அப்டேட்டட் புத்தகம் இதை வந்து மாணவர்களுக்கு வாங்கி அந்த டிஜிட்டல் யுகத்துல மாணவர்களை அப்டேட்டடா வச்சுக்கணும். அந்த ஒரு புத்தகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஐ டூல், அவங்களோட மதர் டங்க்ல சொல்லி கொடுக்குற ஒரு விஷயங்கள், இப்ப கரண்ட்ல வந்து மருத்துவம் இது போன்ற விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தான் இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டேர்ம்ஸ் வந்து உருவாக்கி அவங்களோட மதர் டங்க்லேயே வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய லாங்குவேஜ் வந்து கத்துக்கணும், புதிய புதிய டேர்ம்ஸ் வந்து கத்துக்கணும் சொல்லிட்டு அந்த ஒரு புத்தகத்தை, டிஜிட்டலைஸ் புத்தகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். அதாவது பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா 1 February 2025 லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ நம்ம 2014 2025க்கு வந்துட்டோம். சோ இப்போ நியூ டெல்லியில இருந்து லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நவ்யா திட்டம். நவ்யா திட்டத்தோட முழு விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. நர்ச்சரிங் ஆஸ்பிரேஷன் த்ரூ வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் யங் அடோலன்ஸ் கேர்ள்ஸ். ஓகேங்களா. சோ இளம் பருவ பெண்களுக்கான தொழில் பயிற்சி மூலம் அவர்களின் லட்சியங்களை வளர்த்தல். ஓகேங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு திட்டம். அதாவது அவங்களுக்கான ட்ரைனிங், அதாவது தொழில் பயிற்சி தரத்து, டைலரிங் கிளாஸா இருக்கட்டும், எம்ப்ராய்டரிங் கிளாஸா இருக்கட்டும், ஸோ பெண்களுக்கான தொழில் பயிற்சி கொடுத்து பள்ளிகளிலேயே அவங்களுக்கான அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கான கொண்டு வரப்பட்டதான் நவ்யா திட்டம். ஜூன் 24, 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எங்க லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு சோன்பத்ரா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு திட்டத்துல யார் மெயினா பெனிஃபிஷியஸா இருக்காங்கன்னா 16 to 18 வயது நிரம்பிய பெண் குழந்தைகள். ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதிதி திட்டம். அதிதி திட்டத்தோட முழு விரிவாக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. அசிஸ்டன்ஸ் இன் டிப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜிஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ அதாவது அசிஸ்டன்ஸ் இன் டிப்ளாயிங் எனர்ஜி எஃபிஷியன்ட் டெக்னாலஜி இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஓகேங்களா. அதுதான் இந்த திட்டம். இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. ஜூலை 2025. ஓகேங்களா. ஸோ ஜூலை மாதம் 2025 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த இடத்துல லான்ச் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. பானிபட், ஹரியானா. ஓகேங்களா. ஸோ பானிபட், ஹரியானா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதற்கான ஸ்கீம் சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. குறு, சிறு மற்றும் நடுத்தர துறைகள் MSMEs இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கான அந்த கார்பன் உமிழ்வு மற்றும் உற்பத்தி செலவை குறைக்க சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் திறன்மிக்க தொழில்நுட்பங்களை நோக்கி மாறுவதற்கு உதவுதல். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து புதுசா யாருன்னா வந்து தொழில் தொடங்குறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த தொழிற்சாலை மூலமா வரக்கூடிய கழிவுகள், அந்த ஒரு பொல்யூட்டட் ஏர் இதெல்லாம் வந்து மூலமா அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ உதாரணத்துக்கு அந்த தொழிற்சாலை அந்த புகை வெளியேறக்கூடிய இடங்கள்ல அந்த கார்பன் ஃபில்டர்ஸ் பொறுத்துறது, இதன் மூலமா வந்து அந்த புகை வந்து ஃபில்டர் ஆகி என்வாரன்மெண்ட்டுக்கு போகும். இதனால வந்து இந்த ஒரு மாசம் ஏற்படாது இல்லையா. ஸோ இது சார்ந்த ஒரு ட்ரைனிங் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம், அதாவது இந்த அதிதி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. சோ இந்த ஒரு திட்டத்திற்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு 5%, நடுத்தர நிறுவனங்களுக்கு 3% பாத்தீங்கன்னா வட்டி மானியம் தருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த ஒரு திட்டத்தின் கீழே அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டாங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு நல்லது இல்லையா. ஸோ அதனால இவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் பாத்தீங்கன்னா அவங்க வாங்கின கடன்ல அந்த வட்டி விகிதம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 5% குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் 3% பாத்தீங்கன்னா இந்த வட்டி மானியம் தருவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். இத்திட்டத்தின் கீழ் பலன் பெற குறைந்தபட்சம் 10% ஆற்றல் சேமிப்பு கட்டாயமாகும். ஓகேங்களா. ஸோ அவங்க நார்மலா யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டி மின்சார உற்பத்தியில 10% பாத்தீங்கன்னா அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பாரதி இனிஷியேட்டிவ். ஸோ பாரதி திட்டம். ஸோ பாரதிய பாஷா சமிதியா நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம் கோ இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2025 ஃபுல்லா இனிஷியலைஸ் பண்ணாங்க. ஸோ 2024 ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 2025 ஃபுல்லா வந்து இனிஷியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு திட்டம் பாத்தீங்கன்னா to break language barriers in higher education by engineering advanced AI powered translation tool to translate global and English language technical, medical and legal textbook in the Indian languages. அதாவது உயர்கல்வியில் இன்கேஸ் வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிச்சு உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா, இப்போ MBBS படிக்கிறாங்கன்னா அந்த MBBSல வந்து ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸ் புரியாது. இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இல்லையா. ஸோ தமிழ் மீடியம்லேயே 12th வரைக்கும் படிச்சுட்டு அவங்க வந்து MBBS இன்ஜினியரிங்லாம் படிக்கும் போது இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கு, இந்த வருஷம் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கு, தமிழ் இல்லைன்னு சொன்னா அவங்க இடத்துல கஷ்டப்படுவாங்க இல்லையா. அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும், இந்த விஷயத்த அவங்களோட தாய்மொழியில கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு கஷ்டமான டேர்மா இருந்தாலும் அதை வந்து தமிழ்ல சொல்றவாறு ஒரு ஏஐ டூல் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அந்த பாரதி ஏஐ டூல். இந்த ஏஐ டூல நம்ம அந்த டேர்மை போட்டுட்டாலே போதும், அந்த ஒரு டேர்ம் வந்து எந்த ஒரு தாய்மொழியிலையும் அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. ரோஸ்கர் என்றால் நம்மளுக்கு என்ன பார்த்துருப்போம் அந்த டேபிள்ல. ரோஸ்கர் என்றால் வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட்.
எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்த ஒரு திட்டம், எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு இருக்குங்களா, ஸோ வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் நமக்கு 1 ஆகஸ்ட் 2025 ஓகேங்களா, ஸோ 1 ஆகஸ்ட் 2025 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை லான்ச் பண்ணிருப்பாங்க, நியூ டெல்லியில லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 3.5 கோடிக்கும் அதிகமான புதிய முறையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். இதற்காக 94,446 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு புதுசா வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குறது, அவங்களுக்கான அந்த உதவித்தொகை தரது எல்லாமே வந்து இந்த ரோஸ்கர் யோஜனா கீழே வந்துரும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். ஸோ இதை பர்டிகுலரா வந்து பிரிவு ஏயின் கீழ் முதல் முறையாக வேலைக்கு சேரும் இளைஞர்களுக்கு புதுசா வந்து வேலைக்கு சேர்றாங்கன்னா அவங்க வந்து பிரிவு 7 கீழே வந்து கன்சிடர் பண்ண போறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 15,000 வரை பார்த்தீங்கன்னா 2 தவணைகளாக வந்து தருவாங்க, மாதம் சம்பளமாக தருவாங்க சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஒரு வேலை வாய்ப்பு கீழே புதுசாக வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி ஆர்எல்ஸ் பிரிவு பியின் கீழ் பிரிவு பி பார்த்தீங்கன்னா புதிய வேலைகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பணியாளர்களுக்கு தலா 3,000 ரூபாய் வரை 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை அளித்து நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுசா யாரா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையா வந்து 15,000, புதுசா யாரா தொழில் தொடங்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய அந்த லேபர்ஸ்க்கு வந்து சம்பளம் தரணும் இல்லையா, அந்த சம்பளத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியளவு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டே தந்துருவாங்க சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் சேது திட்டம் என்று சொல்லப்படக்கூடியது பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடிங் ஐடிஐஸ். ஓகேங்களா, ஸோ ஐடிஐ சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஐடிஐன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு தொழில் கல்விகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சொந்த ஒரு ஐடிஐஸ் வந்து டெவலப் பண்ணணும், இந்த ஐடிஐ பாலிடெக்னிக் காலேஜ்லாம் டெவலப் பண்ணணும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், அதன் மூலமாக வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த பிஎம் சேது திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 4 அக்டோபர் 2025 4 அக்டோபர் 2025 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம். இந்த ஒரு ஸ்கீம் திரும்பி ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டதுனால நம்ம வந்து 2022 லான்ச் பண்ணாலுமே இந்த ஒரு லாஸ்ட் ரீசெண்ட்ல இது கொண்டு வந்துருக்கோம் 2025 வாக்கில். ஏன்னா அது பட்ஜெட்ல இதை பற்றி பேசியிருப்பாங்க 2025 பட்ஜெட்லையும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது 2025 நம்ம இதை பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் ஸ்மைல் திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 12 பிப்ரவரி 2022 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு திருநங்கைகளின் நலன் யாசகம் கேட்டவர்கள், அதாவது பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, இவங்களை வந்து அந்த தொழில்கள் இருந்து டைவெர்ட் பண்ணணும், அவங்களுக்கான பிசினஸ் அமைச்சு தரணும், அவங்களுக்கான அந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும், அதுக்கான மானியம் லோன்ஸ் தரணும், அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்மைல் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தன் தானியா கிருஷி யோஜனா. ஓகேங்களா, பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா. தன் என்றால் ஃபண்டு, ஸோ தானியம் என்றால் ஒரு பயிர், ஏதாவது மில்லட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் சிறுதானியங்கள். கிருஷி என்றால் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, விவசாயம் எல்லாத்தையும் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ விவசாயிகளுக்கு பயிர்களுக்கான அந்த நிதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம், அதுதான் வந்து இந்த ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டம் எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1 பிப்ரவரி 2025 அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 2025 கொடுத்துருப்பாங்க சொல்லிட்டு இந்த நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெல்லியில தான் லான்ச் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த ஒரு திட்டத்தோட மெயின் இலக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆண்டிற்கு 24,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் 6 ஆண்டு காலத்திற்குள் விவசாயம் மற்றும் அதன் சார்பு துறைகளை முறையான உத்திகள் மூலம் மேம்படுத்துதல், பயிர் விளைச்சல் அதிகரிக்கிறது. ஒன் செகண்ட், ஒரே செகண்ட். ஓகேப்பா, போயிடலாமா? 55வது பேஜ் பார்த்துக்கணும் இல்லையா? ஓகே, அந்த கிருஷி சிஞ்சாய் யோஜனா அதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ ஆண்டிற்கு 24,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் 6 ஆண்டு காலத்திற்கு விவசாயம், அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நிதி வழங்கத்தா இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம அதன் சார்பு துறைகளை முறையான உத்திகள் மூலம் மேம்படுத்துதல் மற்றும் பயிர் விளைச்சல்களை அதிகரிப்பது, ஊராட்சி மற்றும் ஒன்றிய அளவிலான பரவலாக்கப்பட்ட சேமிப்பு கிடங்குகள். ஓகேங்களா, விவசாயிகள் வந்து அறுவடை செஞ்சோடனே அந்த பொருட்களை சேமிப்பு கிடங்குல தான் போயிடுவாங்க, கவர்மெண்ட் சார்பில் இயங்கக்கூடிய அந்த சேமிப்பு கிடங்குகள். அதோட கட்டமைப்பு டெவலப் பண்ணணும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாம இருக்கு சேமிப்பு கிடங்குல. மழை பெஞ்சனால வந்து அந்த நெல் மணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நினைஞ்சு நாசமாகுது இல்லையா, இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும். இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைப்பு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த கிருஷி தானிய யோஜனா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த நம்ம
பாக்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ்டா திட்டம். ஸ்ரேஷ்டாவும் பார்த்தீங்கன்னா இந்தி வேர்ட் கிடையாது, இதோட அப்ரிவேஷன் இருக்கு. ஸோ ஸ்கீம் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல்ஸ் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். ஓகேங்களா. ஸோ அதாவது ஸ்கீம்ஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹை ஸ்கூல் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். குறிப்பா இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 3rd June 2020. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஐக்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த திட்டமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. அதனால தான் 2025 டாபிக்ஸ்ல இதை பார்த்துட்டு வரோம். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு 3rd June 2022 சொல்லிட்டு இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட மெயின் இலக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பின்தங்கிய சமூகங்கள், பட்டியல் இனத்தவர்கள், இவங்களா இருக்காங்க பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க, இவங்களோட குழந்தைகளுக்கு முறையான கல்வி வந்து கொண்டு சேர்க்கணும். அந்த கல்வி செலவுகள், அவங்க தங்கக்கூடிய ஹாஸ்டல் செலவுகள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் மத்திய அரசாங்கமே ஏற்றுப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்ரேஷ்டா ஸ்கீம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தில் சேரணும்னா பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷெட்யூல் கேஸ்டா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களா இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவ்யா ஸ்கீம், பவ்யா திட்டம். இந்த ஒரு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதோட அப்ரிவேஷன் பாரத் ஆதியோகி விகாஸ் யோஜனா. ஓகேங்களா. ஸோ பாரத் ஆதியோகி விகாஸ் யோஜனா. இந்த ஆதியோகி அப்படின்னா என்னப்பா? ஆதியோகினா வந்து அந்த இந்தி டேமுக்கு மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நம்ம. ஆதியோகி மீன்ஸ் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல். ஓகேங்களா. தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள். ஸோ தொழிற்சாலை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான். இது எப்போ லான்ச் பண்ணிருக்காங்க? இந்த ஒரு வருடம் 18 மார்ச் 2026 லான்ச் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸோட 23 மே 2026 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ நியூ டெல்லியில இது வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. இது வந்து எதுக்காகனா அந்த ஐடி கம்பெனிஸ், அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், இதெல்லாம் வந்து டயர் 1 சிட்டிஸ். டயர் 1 சிட்டிஸ்னா வந்து இந்த ஒரு மாநிலத்தில் டயர் 1 சிட்டிஸ்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்ட டயர் 1 சிட்டிஸ்னா சென்னை, கோயம்புத்தூர் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டயர் 1 சிட்டிஸ்ல மட்டும் இந்த ஐடி பார்க்ஸ் இல்லாம 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களுக்கு இந்த ஐடி பார்க்ஸ் எடுத்துட்டு போனோம். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கொண்டு போகணும், 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் நிறுவனம்னு சொல்லிட்டு அது ஒரு டார்கெட்டோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒரு பர்டிகுலர் பவ்யா திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பிஎம் ராஹத் ஸ்கீம், பிஎம் ராஹத் திட்டம். ராஹத் என்றால் சாலைகள் என்பது பொருள். ஓகேங்களா. சாலைகள், சாலை விபத்துகள் சொல்லிட்டு பொருள். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ராஹத் ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 13 February 2026. ஓகேங்களா. ஸோ 13 February 2026 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு திட்டம். இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சேவா த்ரித், ரீசெண்டா தொடங்கப்பட்ட அந்த சேவா த்ரித் அந்த ஒரு பிரதமர் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ராஹத் திட்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட் ஏற்படுது இல்லையாப்பா. ஸோ ரோடு ஆக்சிடென்ட் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான செலவுகளை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஏற்றுப்பாங்கப்பா. இதுதான் வந்து இந்த ஒரு திட்டத்துக்கான மெயின் ஃபோக்கஸா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது போன்ற திட்டம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மை காக்கும் 48. ஓகேங்களா. ஸோ நம்மை காக்கும் 48 இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. நம்மை காக்கும் 48. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டிலுமே இருக்கு. இந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட் ஏற்படுது இல்லையா, சாலை விபத்து ஏற்படுது இல்லையா, இதன் மூலமா வரக்கூடிய அந்த உயிரிழப்பை தவிர்க்கணும். அந்த ரோடு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு 48 மணி நேரத்துக்குள்ள ஆகக்கூடிய மருத்துவ செலவுகளை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஏற்றுப்பாங்கப்பா. இதுதான் வந்து இந்த நம்மை காக்கும் 48 தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண ஸ்கீம். இதற்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா பிஎம் ராஹத் ஸ்கீம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் இமீடியட் அன்இன்டர்பியர்ட் கேஷ்லெஸ் மெடிக்கல் கேர் டு ரோடு ஆக்சிடென்ட். முதல்ல உயிரிழப்பு ஏற்படாதவாறு அவங்களை தவிர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க முதல்ல கேஷ் முக்கியம் கிடையாது, அந்த உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த கேஷே இல்லாத ஒரு மருத்துவத்தை தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். ரோடு ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டவங்களுக்கு மட்டும். ஸோ 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே அஃபோர்ட் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது முழுக்க முழுக்க ட்ரீட்மெண்ட் செலவுக்கான ஒரு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன். ஓகேங்களா. ஸோ விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத மிஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எம்ஜி நரேகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்ஜி நரேகா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது இப்போ ஜூலை மாதம் அமல்படுத்த போறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷன். ஸோ 1 July 2026 இருந்து அமலாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு 100 நாள் வேலை திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா மழை இல்லாத காலங்களில், மழை பொய்த்த காலங்களில் விவசாயங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, வறுமை நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய
பாண்ட்ஸ், குளங்கள் இதெல்லாம் தூர்வாரத்தா இருக்கட்டும், கோயில்களை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும், அதுமாதிரி சமூக பணி செய்யறதா இருக்கட்டும், இதன் மூலமா அவங்களுக்கு டெய்லி கூலி என்று தருவாங்க. இதுதான் வந்து 100 நாள் வேலை திட்டம் என்றது. இந்த ஒரு திட்டத்துல வந்து இந்த விக்ஷித் பாரத் அபியான், இந்த ஒரு அபியான் திட்டத்தின் கீழே வந்து என்ன மாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு. இன்கேஸ் வந்து அந்த ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சு விவசாயம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு அந்த ஒரு விவசாயம் பண்ண போயிடலாம். இதனால வந்து அந்த ஒரு வேலையில ஒரு டிஸ்கண்டினியூஷன் இருக்கு. ஆல்ரெடி இந்த எம்ஜி நரேகா திட்டத்துக்கும் இந்த ஒரு திட்டத்துக்கும் அதுதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் இருக்கு. இன்கேஸ் வந்து தூர் வர பணியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாதியில விட்டு போறது மூலமா அந்த வேலை வந்து பாதியில நின்றுடும் இல்லையா? ஸோ அதனால வந்து இந்த புதுசா மாற்றப்பட்ட இந்த விக்ஷித் பாரத் திட்டத்துல இது ஒரு பெரிய பேக் டிராப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து நிறைய பேக் டிராப்ஸ் இதுல இருக்கு. இதனால வந்து இதுக்கு முன்னாடி இந்த எம்ஜி நரேகா திட்டம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதுக்கான முழு சம்பள நிதியை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க மத்திய அரசாங்கம் தான் தருவாங்க. ஆனா இப்ப இந்த திட்டம் மாற்றத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பகுதி அளவு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தருவாங்க. அதாவது 60:40 சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 60% பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கான சேலரி தருவாங்க. மீதி இருக்க 40% பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தந்தான்னு சொல்லிட்டு இந்த ஒரு புதிய சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது மூலமா வந்து மாநில அரசாங்கத்துக்கான நிதி சுமைன்றது அதிகமாகும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு நேஷனல் வைடு பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் 2028 பிப்ரவரி 2026 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அஜ்மர் ராஜஸ்தானில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வளர இளம் பெண்கள் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு அந்த கருப்பை வாய் புற்றுநோய் வரக்கூடாது என்ற காரணத்தினால அந்த தடுப்பூசி தான் வந்து இந்த HPV வேக்சின் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு வேக்சினோட நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு கார்டசில் 4 வேக்சினை போட்டு அது மூலமா அந்த HPV என்ற நோய் வராம தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதோட டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு 1.15 கோடி வளரிளம் பெண்களை செலக்ட் பண்ணி அவங்க அந்த வேக்சினை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஹூ கீழே தான் வந்து, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கீழே தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மிஷன் இந்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதே போன்று பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு வேக்சின் டோட்டலா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், சுத்தமா இலவசமா போடுவாங்க இந்த ஒரு கேம்ப்ல. இந்த ஒரு வேக்சின் கார்டசில் வேக்சின் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கருப்பை வாய் புற்றுநோயை தவிர்க்கக்கூடிய ஒரு வேக்சினால இந்த ஒரு கார்டசில் வேக்சின் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கான ஒரு வேக்சின் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 14 வயது நிரம்பிய பெண் குழந்தைகளுக்கு போடப்படக்கூடிய ஒரு வேக்சின் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கீம்ஸ் முடிஞ்சிச்சுப்பா. ஸோ 2014 2026 வரைக்கும் மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அனைத்து ஸ்கீம்ஸும் நம்ம பார்த்தாச்சு. எல்லா ஸ்டோரியுமே பார்த்தாச்சு. முக்கியமா என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ உங்களோட வேலை இந்த வீடியோ செஷன் முடிஞ்சோன்னா நம்ம PDF அப்லோட் பண்ணிடுவோம் ஆப்ல, விஜயகுமார் IAS அகாடமி ஆப்ல. ஸோ அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னே அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உள்ள நீங்க லாகின் பண்ணி உள்ள போயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலும் உள்ள ஃப்ரீ மெட்டீரியல் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ள நீங்க போயிட்டாலே வந்து நம்ம போகிற ஸ்கீம்ஸ் அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்த PDF வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த PDF நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இந்த ஒரு வீடியோ செஷன் முடிஞ்சோன்னா அந்த PDF ஒரு படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு முதல்ல அந்த டேபிள நல்லா மக படிங்க. நல்லா மக படிங்க. அந்த வேர்ட்னா என்ன சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி தரவா மக படிச்சுட்டு இந்த ஸ்கீம்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ஈஸியாக கனெக்டிவா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதற்கான ஸ்கீம் சொல்லிட்டு ஸோ அந்த ஒன்ஸ் அதை படிச்சு முடிச்சிங்கன்னா ஒரு ரீடு விட்டுட்டோன்னே எந்தெந்த ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துடும். ஒரு கதை தெரிஞ்சிட்டோன்னே ஒரு கோர் ஐடியான்றது வந்துடும். ஓகேங்களா? வந்துட்டோன்னே ஒரு டைம் லைன் வந்து போட பாருங்க. இதுதான் டைம் லைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. டைம் லைன் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் எல்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா? டைம் லைன்ன்றது இந்த டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2014 இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப கிளம்சியா வேணாம். ஓகேங்களா? 2016 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இன் பிட்வீன்ல ஆர்டரா இப்போ வந்து மக்கள் மருந்தகம் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ஒரு ஸ்கீம் மக்கள் மருந்தகம். ஸோ ஜனவரி எந்த ஒரு மந்த் கொண்டு வந்தாலும் அதை போட்டுக்கோங்க. மக்கள் மருந்தகம். ஓகேங்களா? ஸோ அப்படியே லைனா அப்படியே டைம் லைன்ல மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து 2014 16, 2016 18, 2018 20, 20 22, 22 24, 24 26 அப்படின்னு 2 இயரா போட்டு டைம் லைன் வந்து ஒரு செவத்துல வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. திரும்ப நீங்க கதையை நல்லா பார்த்துட்டீங்க, அந்த வேர்டோட மீனிங் நல்லா படிச்சிட்டீங்க, எல்லாமே தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு ஸ்கீம்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். டேட்டுக்கு மட்டும் இந்த டைம் லைனை திருப்பி பாருங்க. இந்த டைம் லைன் திருப்பி பார்த்தோம்னா டேட்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிடும். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேட்ன்றது நமக்கு கஷ்டமான ஒரு ஏரியா தான். அந்த டேட்ல தான் நம்ம எல்லாருமே மாட்டுவோம். அந்த டேட்டுக்கு வந்து நம்ம என்ன படிக்கலாம், நம்ம டைம் லைன் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சவுத்துல வந்து ஒட்டி வச்சுக்கிறது மூலமா திரும்பி டெய்லி அந்த பாருங்க. படிக்கணும்னு அவசியம் எல்லாம் பாருங்க. பார்த்தாலே அந்த ஒரு டயக்ராம் வந்து உங்க மைண்ட்ல பதிஞ்சிரும். சோ மக்கள் மருந்தகம் மேல இருந்தது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் லைன்ல மேல இருந்தது, அப்ப மேல இருந்துச்சுன்னா அப்ப ஜனவரி மந்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் டைம் லைன் கான்செப்ட் சொன்னேன். ஸோ அந்த டைம் லைன் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்க படிக்கிறீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்க
தேவையில்ல. இந்த ஒரு வீடியோ செஷனை பாருங்க, பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணுங்க, அந்த பிடிஎஃப் அனலைஸ் பண்ணுங்க, அது இருக்க ஒரு டேபிள் வந்து நல்லா மக்க படிங்க, அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஸ்கீம்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ரீகால் பண்ற விதமா இந்த ஒரு டைம் லைனை போட்டு செவத்தில் ஒட்டி வச்சுட்டு அது திரும்ப வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல எந்த ஒரு கொஸ்டின் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் கேட்டாலுமே ஈஸியாக வந்து நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி தான் இருக்குங்களா. ஸோ இதனை தொடர்ந்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து போயிடலாம். ஸோ வரக்கூடிய நாட்கள் வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப்ல வந்து அப்லோட் ஆகுங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.